به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தவறான வாதங்களும் தக்க பதில்களும் என்ற இந்த தொடரிலே நேற்றைய தினம் ஜியாரத் என்றால் என்ன, ஜியாரத் செய்வதனுடைய நோக்கம் என்ன, பொதுவான கபர்களைத்தான் ஜியாரத் செய்ய வேண்டும், தர்கா போன்ற கட்டிடமாக எழுப்பப்பட்ட இடங்களிலே ஜியாரத் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். பொதுவாக இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படையை நம்ம எல்லோருமே கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சபையில, ஒரு நிகழ்ச்சியில, ஒரு காரியத்தில் மார்க்கம் அனுமதிச்சதோடு சேர்ந்து தடை செய்ததும் கலந்து இருக்குமையானால் நம்ம அனுமதிக்கப்பட்டது அங்க இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. தடை செய்யப்பட்டதில் கலந்து இருக்குமையானால் அதை புறக்கணிக்கிறது தான் நம்முடைய கடமை. இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இந்த தர்காவுல போய் ஜியாரத்து செய்யலாம் என்று சொல்லக்கூடியவங்க இந்த ஜியாரத்து சுன்னத்தை எவனோ செய்யறதுக்காக நம்ம எப்படி விடுறது? அதுல ஆடல் நடந்தா என்ன, பாடல் நடந்தா என்ன, கச்சேரி நடந்தா என்ன, நம்ம செய்யற வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டு வர வேண்டியதானே, நம்ம சுன்னத்து தானே செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போதனை செய்கிறாங்க. அது பொய்யது. அவங்க மனசாட்சிப்படி செய்யறது இல்ல. அவங்க போறதே அந்த பிதத்தை சேர்த்து ஆதரிக்கிறதுக்கு தான். பதில் சொல்ல முடியலைங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நாங்க சுன்னத்தை மட்டும் செஞ்சுட்டு வர்றதுக்காக போறோம் அப்படிம்பாங்க. இது உலகத்திலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒருத்தர் நமக்கு சாப்பாடு கூப்பிடுறாரு, பிரியாணி சாப்பிடுவதற்காக கூப்பிடுறாரு, பக்கத்திலேயே மலத்தையும் தேர்த்து வச்சிருக்கிறாரு. நாங்க மலத்தை பார்க்க மாட்டோம், நாங்க மட்டும் சாப்பாட்டை சாப்பிட்டு வந்துடும் யாராவது சொல்லுவாங்களா? நீ தர்றது சாப்பாடா இருந்தாலும் பக்கத்துல என்ன இருக்குது? அதே தட்டுல மலத்தையும் வச்சிருக்கிறீங்கள, அதுக்கு பக்கத்துல நீ இதை வச்சுட்டு அதை போய் சாப்பிட மட்டும் போனேன்னு சொன்னா நம்ம உலகத்துல மட்டும் நம்ம கவனமா இருக்கிறோமா இல்லையா? உலக விஷயத்துல நல்லதோட கெட்டது கலந்துருச்சுன்னு சொன்னா, பால் இருக்குது, பால்ல கொஞ்சம் மூத்திரத்தை கலந்து குடிங்கிறோம், ஒதுக்குறோமா? நம்ம நல்லதோட கெட்டது கலந்தா என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? அதை தவிர்த்தரவே செஞ்சிடறோம். பக்கத்துல இருந்தாலும் தவிர்த்துறோம், உன்ன கலந்தாலும் தவிர்த்துறோம். அப்ப இதே மாதிரி மார்க்க விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டா, இறந்தவர்களை போய் சந்தித்து அவங்களுக்காக சலான் சொல்லுவது மார்க்கத்தில் இருக்கிறது. அது சுன்னத், அதை மறுக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு வழிமுறை ஆக்கிட்டாங்களோ அது நன்மை கிடைக்கும், அது போக வேண்டும், கப்ரிஸ்தானுக்கு செல்ல வேண்டும், அதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மரணத்தினுடைய ஞாபகத்தை இதெல்லாம் நம்ம செய்வதே இல்லை. அந்த சுன்னத்தான ஜியாரத்துகள் உலகத்தில் யாருமே செய்யற மாதிரி தெரியல. ஜியாரத்துனாலே தர்காங்கிற ஒரு அர்த்தத்துக்கு நினைச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அப்ப அதுல தீமைகள் நடக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது ஒரே ஓட்டமா ஓடி வந்துடணுமே தவிர அதுல பிரிச்சு எடுத்து நாங்க ஜியாரத்தை மட்டும் சுன்னத்தை மட்டும் செய்யறோம்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் அந்த சபையில கூட உட்காராதீங்க என்ற வசனத்தை காட்டணும். அதே மாதிரி இந்த சனிக்கிழமை என்று வரம்பு மீறிய ஒரு கூட்டம், அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சமுதாயம், அவங்களுக்கு நமக்கு வெள்ளிக்கிழமைய புனித நாளா தந்திருக்கிற மாதிரி அவங்களுக்கு அல்ல சனிக்கிழமையை கொடுத்திருந்தான். நமக்கு எப்படின்னு கேட்டா, சின்ன டைம் தான் நமக்கு அந்த புனித நாளுக்காக வேண்டி எல்லாம் ஒதுக்க சொல்றான். வெள்ளிக்கிழமை என்று இதா நூதியல் ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதே ஆனால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு வேகமாக வாருங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள். இவ்வளவுதான் டைம். என்ன டைம்? பாங்கு சொன்ன உடனே வியாபாரத்தை நிறுத்த வேண்டியது. பொய்தா புதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு பில் அர்தி வப்தகு மின் ஃபலில்லா, தொழுகை எப்ப முடிஞ்சோ வேகமா ஓடி போய் சம்பாதிக்கிற வேலையை பாருங்க. அப்ப இந்த பாங்குக்கும் தொழுகை முடிகிறதுக்கும் வரையில என்ன நேரம் வரும்? 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஊருக்கு தகுந்த மாதிரி வரும். இவ்வளவு நேரம் தான் நம்மளை அல்லாஹ் வெள்ளிக்கிழமைக்கு நம்மள்ட்ட நேரம் கேட்கிறான். ஆனா அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருந்தான்னு கேட்டா, சனிக்கிழமை ஒரு வேளையும் பார்க்க கூடாது. இறைவனுடைய வழிபாட்டுக்காக அந்த நாளை முழுசா ஒதுக்கிறேன்னு சனிக்கிழமை என்று எந்த தொழிலோ சம்பாத்தியமோ பண்ணக்கூடாது. அதுல ஒரு சாரார் என்ன செஞ்சாங்கன்னா, கடலோரத்தில் வசிச்சவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு தொழில் மீன் பிடிக்கிறது தான். வேற வேற தொழில் உள்ளவங்க அதை கரெக்டா பேணிக்கிட்டாங்க. இந்த சனிக்கிழமை அந்த கடலோரத்தில் இருந்தவங்க என்ன பாக்குறாங்கன்னா, மீன் பிடிக்கிறது அவங்களுடைய தொழில் என்று சொன்ன உடனே கொஞ்ச நாளைக்கு அந்த சனிக்கிழமை மீன் பிடிக்காம இருந்தாங்க.
சனிக்கிழமை என்று பார்த்து கடல் ஓரத்தில் வந்து அதிகமான சோதனைக்காக செஞ்சு காட்டுறான். அதிகமான மீன்கள் வந்து மேல என்ன செய்யறது, அது வந்து துள்ளி குதிச்சு ஓடுறத பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன மற்ற நாளை விட அன்னைக்கு தானே கூட வருது, அன்னைக்கு போய் பிடிக்க கூடாதுங்கிறான் நல்லா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து சனிக்கிழமை மீன் பிடிச்சிட்டாங்க. மீன் பிடிக்கிறது மேட்டர் கிடையாது. அன்னைக்கு இந்த அல்லாஹ் ஒரு நேரத்தை ஒதுக்க சொன்னா அல்லாஹ் ஒதுக்கிற வேண்டியது. நமக்கு அந்த மாதிரி ஒரு நாள் ஒதுக்க சொல்லல, நமக்கு சின்ன டைம் ஒதுக்க சொல்லியிருக்கான். அந்த நேரத்தில் வியாபாரம் பண்ணது ஹராம் தானே. பாங்கு சொன்ன பிறகு வியாபாரம் பண்றது கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறதெல்லாம் ஹராமு. தொழுகை முடிச்சு தானே செய்யணும், அந்த வேலையை செய்யணும். அவங்களுக்கு அந்த முழு நாள் அப்படி எல்லாம் ஆக்கி வச்சிருந்தான். அவங்க மீறிட்டாங்க. மீறின உடனே எல்லாருமே மீறினாங்க இல்ல. அதுல அந்த கூட்டத்தில் வந்து 3 சாராரா பிரிஞ்சு போய் என்ன செய்யறாங்க, அதுல வந்து 3 நிலை எடுக்கிறாங்க. ஒரு சாரார் என்ன பண்றாங்கன்னா, இதுல எல்லாம் இது பெரிய மேட்டரா, மீன் பிடிச்சா என்ன பெரிய தப்பா என்று சொல்லி அவங்க கட்டளையை தெளிவா மீறிட்டாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, என்னப்பா இப்படி அல்லாஹ் தடுத்திருக்கிறான், இந்த ஒரு நாள் தான் 6 நாள் சம்பாதிக்கிறோமா இல்லையா, ஒரு நாள் ஓய்வு நாள் நல்லா கொடுத்திருக்கோமோ, நீ என்ன செய்யுங்க அன்னைக்கு இந்த மாதிரி சம்பாதிக்காதீங்க, அது வேணாம், அல்லாஹ்வுடைய கட்டளை மீறாதீங்க என்று ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்களும் அந்த மீறல, அவங்களும் இந்த மீன் பிடிக்கிற மக்களோட சேர்ந்து மீறவில்லை. மாறாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய்கிட்டு அவன் பிடிச்ச உனக்கு என்ன வந்துச்சு, அவன் மீன் பிடிச்சா நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு போவேன், அவன்கிட்ட போயிட்டு நான் செய்யாத சொல்லிட்டு இருக்கிற, அப்படி அவனுக்கு போய் அறிவுரையே சொல்லக்கூடாதுன்னு ஒதுங்கினா இவனுக்கும் சொல்லாம இருக்கணும். நாங்க எதுலையும் கலந்துக்கிற மாட்டோம்னு சொன்னா இவனுக்கும் சொல்லாம இருக்கணுமா இல்லையா? அவனுக்கு சொல்ல மாட்டாங்களாம், போய் சொல்றானே இது பாவமா தெரியும் அவனுக்கு, நீ எப்படி போய் அவனுக்கு போய் அறிவுரை சொல்ற அப்படின்னு என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க. அதை வந்து அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். வஸ்அல்ஹும் அனில் கரியத்தில்லத்தி கானத் ஹாதிரத்தல் பஹரி, கடலோரத்தில் இருந்த அந்த கிராமத்தினுடைய செய்தியை நீ கேட்டுப்பார், தெரிந்தவர்கள்ட்ட கேட்டுப்பார். இது யாதுன ஃபி சபதி, அவர்கள் சனிக்கிழமை என்று வரம்பு மீறினார்கள். இது தாத்தீஹிம் ஹைதானுஹும் யௌம சபதிஹிம் சுர்ரான், சனிக்கிழமை மாத்திரம் மீன்கள் வந்து மேற்பரப்பிலே துள்ளி விளையாடின. அல்லாஹ்வே சொல்றான் அத. யௌம லா யஸ்பிதுன லா யாதீஹிம், சனிக்கிழமை இல்லாத மற்ற நாட்களில் மீன்கள் வந்து வருவது இல்லை, அந்த அளவுக்கு அதிகமாக வருவது இல்லை. இந்த நிலையில் என்ன செஞ்சாங்கன்னா, வேணும்னு செஞ்சவங்க கதாலிக்க நபுலோகம், இப்படி நாம் அவர்களை சோதித்து பார்த்தோம். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். இது காலத்து உம்மத்துன், ஒரு கூட்டம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள், லிம தாயிலூன கௌமன் அல்லாஹு முஹ்லிகுஹும், அல்லாஹ்வே அவங்களை அழிச்சு விடுவான், நீங்க எதுக்கு அறிவுரை சொல்கிறீர்கள் என்று ஒரு கூட்டம் சொன்னார்களாம். அதுலயே அல்லாஹ் வந்து 3 கூட்டத்தை அழிக்கிறான். அதாவது ஒரு வார்த்தைக்குள்ளேயே 3 கூட்டம் இருக்கிறது எப்படி அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, இப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க, இப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க, அப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்கன்னா நம்ம பேசியது. அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு கூட்டத்தை தான் சொல்றான், அதுக்குள்ளே 3 இருக்கிறது விளங்குது. எப்படி சொல்றான், அவனை அல்லாஹ் அழிக்க போறான், அவனுக்கு ஏன்டா நீ அறிவுரை சொல்ற 3 பாத்தி இடத்துல, அவனை அல்லாஹ் அழிக்க போறான் உடனே அவன் மீறான்னு ஒரு பார்ட்டி, நீ ஏன்டா போய் அவனுக்கு சொல்றேன் அவன் ஒரு பார்ட்டி, இவன் ஒரு பார்ட்டி ஆயிடுறான். ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்குள்ள அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, லிமத் ஐலூன கௌமன், ஒரு கூட்டத்தாருக்கு நீங்க எதுக்காக அறிவுரை செய்கிறீர்கள், அல்லாஹு முஹ்லிகுஹும், அல்லாஹ் உங்களை அழிச்சுக்கிடுவான், அவன் அதிபுகும் அதாபன் சதீதா, கடுமையான தண்டனை அவன் கொடுத்துட்டு போறான், நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு போப்பா, பிடிச்சிட்டு போறாங்க என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். இன்னும் 3 கூட்டம் ஆக்கிட்டார்ல. இப்படி சொல்வதன் மூலமாக ஒரு சாரார் மீன் பிடித்தார்கள் என்றும், ஒரு சாரார் தடுத்தார்கள் என்றும், இன்னொரு சாரார் தடுத்தவர்களை தடுத்தார்கள். நடுநிலைவாதி இப்படிதான் இருப்பாங்க. நம்ம வந்து இவன் நம்ம தர்காவுக்கு போறது நம்ம கண்டிச்சோம் வைங்களா, மதுஹப் இல்லைன்னு சொன்னோம்னா அவன் போன போயிடுங்க, இந்த தேவையெல்லாம் பண்றீங்கிறான். அவனுக்கு ஒரு வார்த்தை ஏன்டா செய்யறீன்னு கேட்க மாட்டேங்கிறான். அவன்கிட்ட போய் ஏன்டா அந்த வேலையை செய்யறது கேட்காம நம்மளுக்கு என்ன செய்யறான், இது தேவையா, இப்படி குழப்பம் பண்ணலாமா, சரி இப்படின்னு கேட்டுவிட்டு அப்படி சொல்லணுமா இல்லையா, கொஞ்சமாச்சு நம்மள்ட சொல்லிவிட்டு அன்னைக்கு சொல்ற மாதிரி நடந்துக்கிறீங்க, நீங்களும் கொஞ்சம் ஒழுங்கா நடக்க சொன்னாங்க சேர்த்துருவாங்க. சொல்லிட்டான்னு வைக்கல, அவனை கிட்ட தள்ளி விட்டுருவாங்க. அப்ப இவன் வந்து நன்மையை செய்யறோங்கிற போர்வையில, நடுநிலைங்கிற போர்வையில ஏமாத்தாண்டு விளங்குது. இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, இந்த 3 சாரார்ல யார அழிச்சான், அழிச்சா யார அழிக்கணும், அந்த ஒருத்தனை அழிக்கணும். ஏன் மீன் பிடிச்சான் அவனைத்தான் அழிக்கணும். அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டா, மீன் பிடிச்சவனே அழிச்சான், ஏன்டா தடுக்கிறீங்கன்னு கேட்டா அவனை அங்க சேர்த்து விட்டான்ல. இவன் மீன் பிடிக்கல, எவன் தடுத்தானோ அவனே நினைஞ்சிட்டான், அல்ல அழிச்சிட்டு தடுத்தவங்களை மட்டும் தான் காப்பாத்துறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பலம்மா நசு மா திக்ருபிஹி, கூறப்பட்ட அறிவுரை அவர்கள் மறந்த பொழுது, அஞ்சை நல்லதீன என்ஹவுன அனிசூய், தீமையை தடுத்தவர்களை மட்டும் காப்பாற்றினோம். அவ்வளவுதான்.
மற்றவங்களை அழிச்சாச்சு, ரெண்டு பார்ட்டி அழிச்சாச்சுன்றான்ல, இல்ல சார்சாடு தான் இல்ல சொல்லுவோம், அதுல அடங்கி போயிடும். அஞ்சை நல்லதீன என்ஹவுன அணி சூயி, தீமையை தடுத்தார்களே அந்த ஒரு கூட்டத்தை காப்பாத்தினோம். அகது நல்லதீன லலமும் பியாதாபின் பைஸ், அநியாயம் செஞ்சவங்களை எல்லாம் பிடிச்சுட்டோம். தடுத்தவனை காப்பாத்த மற்ற அநியாயக்காரன் தான். எவன் வந்து தீமையை தடுக்கிறவர்களை பார்த்து நீங்க குழப்பம் பண்றீங்க, தேவையெல்லாம் பிரச்சனை உண்டாக்குறீங்க, ஊரை ரெண்டாக்குறீங்க எல்லாம் சொல்லி தீமையை தடுக்கும் முட்டுக்கட்டை கொடுக்கிறானோ அவனும் கண்டிப்பாக அந்த பாவிகள் கூட்டத்தில் அல்லாவிடத்தில் சேர்க்கப்படுவானே தவிர நடுநிலைங்கிற அல்லாட்ட கிடையாது. ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம், அந்த ரெண்டு தான் இஸ்லாத்துல உண்டு. எஸ்னோ தான் அல்லாவிடத்துல, நடுநிலைங்கிறது அப்படி ஒரு நிலையே கிடையாது மார்க்கத்துல. அப்ப இது வந்து 7வது அத்தியாயத்துல 163, 164, 165 ஆகிய வசனங்களை சொல்லி காட்டுகிறான். இப்ப நம்ம வந்து ஒரு அனாச்சாரமான தர்காவுக்கு போறோம், அனாச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போது நாங்க அதை கண்டுக்கிறாம பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். பாத்துக்கிட்டு இருக்கவும் கூடாது, நீ போனா தடுக்கத்தான் வேணும், தடுக்கிறதுக்கு தான் நீ போகணுமே தவிர பார்த்துக்கிட்டு இருந்தவன் எங்க சேர்ந்துருவான், செஞ்சவன்ல சேர்ந்துருவான், அப்படித்தான் அழிச்சிருக்கிறான். அப்ப நீங்க ஒரு தீமை நடக்கிற இடத்துல போய் அந்த சுமையை ஏத்துக்கிட்டு தடுக்கவும் செய்யாம பாவத்தை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு சுமையோடு திரும்பி வரணும். அப்ப இதான் குளிக்க போயிட்டு சேத்த பூசிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. குளிக்க போறதா என்ன செய்யணும், சுத்தமாவது குளிக்க போகணும். குளிக்க போயிட்டு சேரஞ்ச அதையும் பூசிட்டு ஒருத்தன் வருவானா? அந்த மாதிரி ஒரு என்ன செய்யறாங்க, சுண்ணத்தை செய்ய போறோம்னு சொல்லிட்டு ஹராம செஞ்சுட்டு பாவத்தை செய்து விட்டு பாவ மூட்டை சுமந்து கொண்டு திரும்பி வருகிறார்கள் என்பதை இந்த 7வது அத்தியாயத்தில் 163, 164, 165 இந்த வசனங்கள்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி நேரங்கள்ல எப்படியா நடந்திருக்கிறாங்க. அவங்க மக வீட்டுல வந்து விருந்து கூப்பிடுறாங்க. பெத்த மக வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, விருந்துக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, விருந்து கூப்பிடுறாங்க. அவ மக வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறதுக்கு போறாங்க. வீட்டு வாசல்ல பார்த்தா ரொம்ப அழகா அந்த உருவ படங்கள்லாம் போடப்பட்ட ஒரு சிலை, ஒரு சீலை ஸ்கிரீன், ஒரு திரை வந்து தொங்க விடப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ள நுழையாம திரும்பி போறாங்க. சாப்பிடத்தான் கூப்பிட்டாங்க, மக வீட்டு சாப்பாடு உறவுனா அவங்க பெருசா நினைக்கவே இல்லை. இது இப்படி தப்பான ஒண்ணுக்கு அங்க இப்படி நம்ம நுழைகிறது. மார்க்கத்துல உருவப்படம் தடுக்கப்பட்டிருக்கு. தடுக்கப்பட்ட உருவப்படங்களை நோக்கி அலங்காரமா என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து உருவப்படம் சின்ன அளவுக்கு அனுமதிக்கப்பட்டும் இருக்கிறது. இது தடுக்கப்பட்டது. வெளியில் அலங்காரம் ஒரு தொங்க விட்டு வைக்கிறதுனா என்ன இருக்கு, தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தடுக்கப்பட்ட ஒன்று மகள் வீட்டில் இருந்த உடனே முதல்ல புறக்கணிச்சுட்டு தான் வர்றாங்க. நாங்க போய் சாப்பிட மட்டும் சொல்லிட்டு தாவா பண்ணிட்டு வந்தோம்லாம் சொல்லல, உடனே புறக்கணிக்கிறாங்க. புறக்கணிச்சா என்னது, ஓடி வர்றாங்க. என்ன இந்த மாதிரி வீட்டுல நான் நுழைய முடியாதுங்கிறாங்க. அப்புறம் அப்புறப்படுத்தணும் போய் சாப்பிடுறாங்க. அப்ப அந்த மாதிரியாகத்தான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வழிகாட்டி இருக்கிறாங்க. அதனால இந்த தீமை நடக்குதுங்கும் போது அது உள்ளக்க போய் நாங்க நல்லது தேடிட்டு இருக்கிறோம். அதுக்கு எந்த வகையிலும் மார்க்கத்தில் என்ன இல்ல, அனுமதியே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. இஸ்ரவேல் சமுதாயம் வந்து எப்படி வந்து அவங்க நாசமா போனார்கள் என்பது விளக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லம்மா வகாத்து பனி இஸ்ராயீல ஃபில் மாசி, பனு இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்தவர்கள் பாவத்திலே விழுந்த பொழுது நகத்துஹும் உலமாவுஹும், அவங்கள இருந்த உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் அவர்களை தடுத்தார்கள். அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ளவங்க மார்க்கம் தடுத்த காரியத்தை செய்யும் பொழுது அவங்களுடைய சமுதாயம் உலமாக்கள் போய் என்ன செய்யறாங்க, ஏன் அந்த மாதிரிலாம் பண்றீங்க தடுத்தாங்க. பலம் என்தஹு, அவங்க விலகி கொள்ளவில்லை. இவங்களும் தடுக்காம இல்ல. இந்த எல்லா உலமாவும் ஒரு ஊர்ல போய் இளைஞரா பட்டம் வாங்கிட்டு போவார்ல, பேசி மாமா போனவன பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுவாரு. முதல்ல சேர்ந்தவுடனே வேலை சேர்ந்தவுடனே என்ன செய்வாரு, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இது வரதட்சணை வாங்கக்கூடாது, அப்படி இப்படி என்ன செய்வாரு, ஒரு வாரம் முதல் பேசிடுவாரு. முத்தூலையும் கூட என்னடா என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிற அப்படி அப்படி நம்பிடுவாரு. இப்படி ஒரு 2 பயானம் பண்ணுவாரு. அப்புறம் என்ன வாயிரு, இவங்க திருந்த மாட்டாங்க இவ்வளவு இருக்கு அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. பாத்தியா அந்த மாதிரி இந்த நகரை பாக்குறோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உலமாக்கள் ஆரம்பத்தில் தடுக்கத்தான் செய்வாங்க. தடுக்கிறதுனுடைய அர்த்தம் விளங்கல. தடுக்கிறதுன்னா கடைசி ஒளிச்சு கட்டுற வரைக்கும் தடுத்துக்கிட்டு இருக்கணும். தடுக்கிறதுக்கு அர்த்தம் என்ன, அதை ஒளிச்சு இல்லாம ஆக்குற வரைக்கும் எவ்வளவுக்கு பாடுபடணும், பட்டுக்கிட்டே இருக்கணுமே தவிர அதான் சொல்லியாச்சு, 10 தடவை சொல்லியாச்சுல, 20 தடவை சொல்லிட்டோம்ல, 2 வருஷமா சொல்லி பார்த்தாச்சுல, அந்த கணக்கெல்லாம் கிடையாது. 2000 வருஷம் ஆனாலும் என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டு தான் இருக்கணுங்கிறது எப்படி அழகா சொல்றாங்கன்னா, நகத்துகும் உலமாவும், உலமாக்கள் அவர்களை தடுத்தார்கள். பலம் என்தஹு, அவங்க தவிர்ந்து கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஜாலசூஹும் ஃபி மஜாலிசிஹும், அவங்க சபை எல்லாம் இவங்க உட்கார ஆரம்பித்து விட்டார்கள். தடுத்து பார்த்தாங்களா, இல்ல வரதட்சணை நானும் உட்கார்ந்துக்கிறேன், என்ன சேர்த்துக்கிறேங்க, ஆடம்பர கல்யாணம் நானும் வந்து உட்கார்ந்துக்கிறேன், ஆடல் பாடல் நம்மளையும் உட்கார வச்சுக்கிறேங்க என்று என்ன செய்வாங்க, அதுல போய் உட்கார ஆரம்பித்து சாரபூகும் வாக்களூகும் சாரபூகும், அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டார்கள்,
அவங்களோட சாப்பிடறது முக்கியமா, சோத்துக்கு தான் சேருவான்னு விளங்குதா? எதுக்கு சேர்றான்? இன்னைக்கு கூட சேர்றது எதுக்கு? சொந்தம் பந்தம் சும்மா சொல்லிக்கிறான், நாக்க கட்டுப்படுத்த இல்ல. சொந்தத்துக்கு எல்லாம் பெரிய பேணக்கூடியவனாவா இருக்கிறான். இந்த சோத்து விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்திலையும் சொந்தத்தை புறக்கணிக்கிறான். சொந்தக்காரங்களை ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டேங்கிறான். அந்த கல்யாண விருந்து பயங்கரமான விருந்து போட்டு என்ன செய்யறான்னு கேட்டா உறவு விட்டு போக கூடாது, அதுதான் போனேங்கிறான். அதெல்லாம் காரணம் கிடையாது. சாப்பாடு இவனுக்கு தேவை, அவனுக்கு தான் தேவை. அப்ப நாக்க கட்டுப்படுத்த முடியாம வயிற்ற கட்டுப்படுத்த முடியாம சாப்பிடுறாங்க. அத ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அந்த மாதிரி தடுத்து பார்த்தாங்க. ஆரம்பத்தில் கேட்கல என்ற உடனே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிருவோம். எதுக்கு போய் ஏத்துக்கிட்டு பிரச்சனை உண்டாகிட்டு இருக்கணும், நம்மளால எதுக்கு பிரச்சனை இப்பெல்லாம் நினைக்கிறோம்ல. இந்த எண்ணம் வர்ற மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கிறது. என்ன செஞ்சாங்களாம்? வாக்களுகும் சாரபூகும், அவங்களோட சேர்ந்து ஒன்றாக கலந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள், ஒன்றாக சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தார்கள். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆக்கிவிட்டான். அதுக்கப்புறம் அவங்க லானகும் அலா லிசானி தாவூத ஈசா, தாவூத நபி ஈசா நபி எல்லாம் அவங்களை சபித்தார்கள். இப்படி நாசமா போகட்டும் என்று என்ன செஞ்சாங்க? இவர்களை சபித்தார்கள். இந்த மாதிரிலாம் வந்து விட்டார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு எந்திரிச்சு உட்கார்றாங்க. முதல்ல இது அவங்களுடைய சம்பவத்தை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்து சொல்றாங்க, வல்லதி நப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்கிறேன், ஹத்தா தஅதுருஹும் அலல் ஹக்கி இத்ரான், அவங்கள சத்தியத்தின் பக்கம் இழுத்து கொண்டை சேர்க்கிற வரைக்கும் நீ விடக்கூடாது. சொல்லி பார்த்துட்டேன், நான் 4 தடவை சொல்லிட்டேன், எனக்கு 25 தடவை சொல்லிட்டேன், இதெல்லாம் பேசியாச்சு அப்படின்னு விட்டுறக்கூடாது, சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு ஓய்வு ஒளிச்சல் இல்லாம சொல்லணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க செஞ்ச தவறையும் சுட்டி காட்டுறாங்க. நீங்க அப்படி இருக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அடிச்சு தகர்த்து வெட்டி எரிஞ்சிடணும், அது வரைக்கும் விடக்கூடாது. ஓரளவுக்கு வந்துட்டாங்க, கூட்டம் சேர்ந்துருச்சு, இப்ப வரதட்சணையா வாங்காத கூட்டம் கொஞ்சம் உண்டாகி போச்சு, இனிமே நம்மளுக்குள்ள சம்பந்தம் பண்ணிட்டு அதெல்லாம் கிடையாது. ஒரு வாங்குறவன் இருக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு கபர் வணங்கி இருக்கிற வரைக்கும் அதை அடிச்சு தகர்க்கிற வரைக்கும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு முடிவே கிடையாது. தீமையை தடுக்கிற விஷயத்திற்கு என்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஓய்வு கொடுக்குறீங்களோ அங்கதான் பனீசரா ஓய்வு கொடுத்தா அட்ஜஸ்ட் ஆயிரும். ஏத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் ஆக மாட்டோம். எப்ப ஏத்து பேசுறோமோ அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் வரவே வராது, நம்ம கெட்டே போயிட மாட்டோம். எப்ப சொல்றதை தவிர்க்கிறோமோ மன ரீதியா அந்த உறுதி குறைஞ்சிக்கிட்டே வரும். நான் பக்கத்துல உட்கார்ந்தா என்னங்கிற மாதிரி இப்படி என்ன செஞ்சேன், நம்ம அதுல சேர்ந்துருவோம். அப்படித்தான் அவங்க நாசமா போனாங்கன்னு ஒரு முந்தைய சமுதாயத்தை உதாரணம் காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்ற காரணத்தினால இது திருமதியில ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் 2973வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப தீமைகள் விஷயத்துல முற்றாக ஒழிக்கப்படுற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எதிர்த்து கொண்டேதான் இருக்க வேண்டும். முற்றா ஒளி அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. ஒருத்தன் இருக்கிற வரைக்கும், ஒருத்தன் அந்த தப்பை செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் அதை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கணும், மக்கள்கிட்ட சொல்லிக் கொண்டே இருக்கணும். வர வேண்டியெல்லாம் வந்துட்டான், சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லியாச்சுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. யாரு வர வேண்டியது நமக்கு லிஸ்ட் எல்லாம் போட்டு தந்திருக்கிறான். இருக்கக்கூடியவன்ல வர வேண்டிய எவ்வளவு பேர் இருப்பான். நம்ம இன்னும் மெசேஜ் தௌஹீத் எவ்வளவு பேருக்கு சொல்லி இருக்கணும். நம்ம ஒரு கூட்டம் வந்து அப்படியே பெண் வாங்க ஆரம்பிச்சிடறோம். கூட்டம் நிறைய உண்டாகி போச்சு. இப்ப கூட்டம் உண்டானாலும் உண்டாகாம நிறைய பேர் இருக்காங்க, அவனுக்கு யார் போய் சொல்றது? அதனால இதுக்கு முடிவு கட்டி ஆகணுங்கிற அடிப்படையில் சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப தர்காவுல போய் ஜியாரத் பண்றலாம், என்ன அட்ஜஸ்ட் ஒன்னா சேர்றது. அவன் ஒரு தப்பு செய்யறான், அவனோட சேர்ந்துட்டு போய் நம்மள என்ன செய்யறோம்? நாங்க சுண்ணத்தை மட்டும் பாக்குறோம், நாங்க கல்யாணத்தை மட்டும் பாக்குறோம், நாங்க அதை மட்டும் பார்த்துட்டு வரோம், நாங்க இதை மட்டும் பார்த்துட்டு வர்றோம் என்று சொல்வதற்கெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்ல, இடம் இல்ல. இப்படித்தான் இஸ்ரவேல் சமுதாயம் நாசமா போனுச்சு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க. இதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல இன்னொரு செய்தி நம்ம பதிவு பண்ண வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் கூடாது, அவளியாக்கெல்லாம் ஒரு சக்தி எல்லாம் கிடையாது, இறந்து போனா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு வாதத்தை எடுத்து வைப்பாங்க. என்ன வாதம்? அவளியாக்கள்கிட்ட அற்புதம் நடந்துகிட்டு இருக்க கண்ணால பாக்குறமே, இதுதான் பெரிய ஆதாரம். அடுத்து என்ன ஆதாரம் வைப்பாங்க? தர்காக்களுக்கு எத்தனை ஒரு வயிற்று வலி, அவர் இருந்தாரு, அவளியாட்ட போயிட்டு வந்தா வயிற்று வலி போயிடுச்சு, இவருக்கு 5 வருஷமா பிள்ளை இல்ல, அந்த தர்காவுக்கு போனாரு, இவருக்கு பிள்ளை பிறந்துருச்சு, இவருக்கு அது இருந்துச்சு, இவர் வறுமையா இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், ஆளுக்கு என்ன செய்வாங்க, சில உதாரணங்களை கொண்டாந்து சொல்லி, பார்த்தீர்களா இவங்க இல்லங்கிறாங்க, இது ஆதாரம் இல்லங்கிறாங்க, இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சில ஆட்களை உதாரணமாக காட்டி இதெல்லாம் நடக்கத்தானே செய்யுது அப்படிங்கிறார்கள். அப்ப இதுல இந்த விஷயத்தை நம்ம தெளிவா வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்படிதான் இது அப்படி நீங்க தர்காவுன்னு நேர்ச்சை பண்ண கூட நடந்துச்சுன்னு சொல்றீங்களே, அது உண்மையா? உங்களுக்கு நடந்தது வேண்டாம், உண்மையா இருக்கலாம். அவரால் தான் நடந்தது நிரூபிக்கணுமா இல்லையா? அது நடந்தது உண்மையா இருக்கலாம், வயிற்று வலி போயிருக்கலாம், உங்களுக்கு புள்ள பிறந்திருக்கலாம், உங்க வறுமை நீங்கி இருக்கலாம், அது நேற்று இருந்தோட நல்லாம இருக்கலாம், அதெல்லாம் விஷயம் கிடையாது. அவரால் தான் நடந்தது என்பதை எந்த வகையில் உறுதி செஞ்சீங்க? மார்க் அடிப்படையிலையா,
சயின்டிபிக் அடிப்படை மார்க் அடிப்படை இல்லைண்டாச்சு. அவர் தூங்குறாருன்னு சொல்லியாச்சு, அவருக்கு விளங்காருன்னு சொல்லியாச்சு, சலாம் தான் சொல்லலாம்னு சொல்லியாச்சு, அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள நாலேஜ் கூட அவருக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப மார்க் அடிப்படையில அவர் செய்யறாருங்கிறது இல்லைன்னு அடிச்சு தகர்த்தாச்சு. எந்த அடிப்படையில் அவர் செய்யற முடிவு பண்ணீங்க? உங்களுக்கு வைத்த வழி போயிருக்கலாம், அது ஒரு விஷயம். அதை போக்குனவர் அவரு. அப்ப புள்ள கிடைச்சது அவரு எப்படி சொல்லுவீங்க? இதை இப்படி சிந்திச்சு பார்க்கணும். அப்ப மார்க்கத்தில் இது ஆதாரம் இல்லைன்னு சொன்னா இது இப்ப நடந்தது அவரால் இல்லைன்னு விளங்கணும். மார்க்கத்தில் இல்லாட்டி அறிவியல் பூர்வமா காட்டு. எப்படி காட்டுன்னு டெஸ்ட் பண்ணி அவர் தான் செஞ்சாருங்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆமா வந்தாரு, இந்த 2 பேரும் சாட்சி பார்த்துட்டு இருந்தாங்க, வந்துட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு போனாருன்னு கொண்டாந்து காட்டு. அப்படி உலக அடிப்படையில நிரூபிக்கணும். ஒண்ணு மார்க்க ஆதாரத்தை காட்டி அவர் செஞ்சார் நிரூபிக்கணும். அல்லது என்ன செய்யணும்? உலக அடிப்படையில ஒரு ஆஸ்பத்திரி போய் டாக்டர் குணமாக்கிட்டாருங்கிறோம், எதை வச்சு சொல்ற? ஹதீஸ்ல இருக்கான், ஹதீஸ்ல இல்ல, நேரடியாக இந்த செஞ்சாரு, இந்த இருக்க டாக்டர், இந்த சர்டிபிகேட், இந்த இருக்கு பேப்பர், இந்த இருக்கு ஸ்கேன் காட்டுறமா இல்லையா? அப்படியாச்சும் காட்டு, என்னத்தையா கொண்டாந்து காட்டு. ஒன்னு என்ன செய்யணும்? உலகத்தில் நாங்க நம்புற மாதிரி உலக ஆதாரத்தையாவது கொண்டாந்து காட்டணும். எது காட்டணும்? அவர் தான் தந்தாருங்கிறது காட்டணும். நீ பிச்சைக்காரனா இருந்த, எப்படி அவர் உனக்கு தந்தாரு? எந்த முறையில் உனக்கு அவர் தந்தார்? அவர் தான் தந்தாருன்னு எப்படி முடிவு பண்ற? மார்க் அடிப்படையில் பண்றாண்டா குர்ஆன் ஹதீஸ்ல காட்டணும். குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல, இவங்க செய்ய மாட்டாங்கன்னு இருக்கிறது. அப்ப நீ உலக அடிப்படையில் காட்டுறாங்க, அதுக்குரிய ரிப்போர்ட்டை காட்டணுமா இல்லையா? இது ஊகம். அவ்வளவு வேணாம். அந்த இருக்கு மைக் இருக்குது, ஒரு 100 பேரை கூட்டு இந்த மைக்கு நேர்ச்சி பண்ணுங்க, 2 பேரும் நிறைவேறும். இந்த மைக்கே எனக்கு அதை நிறைவேற்றி தாண்டு 100 பேர் 100 கோரிக்கை வச்சான்னு சொன்னா 98 பேருக்கு நிறைவேற, 2 பேருக்கு நிறைவேறும். அது மைக்கா செய்யுது. 100 பேர்ல 2 பேருக்கு மாறக்கூடிய நேரத்தை எல்லாம் எழுதி வச்சிருப்பான். இது என்ன வழங்கணும்னு சொன்னா அல்லாஹ் இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க இந்த தர்காவுக்கு போய் குணமாவது காரணம் காட்டிக்கிட்டு அது கரெக்ட்னு சொன்னீங்கன்னா, அப்ப வேளாங்கண்ணிக்கு போயிட்டு குணமாவது அவன் சொல்றான்னு பொய்யா? அவனுக்கு தான் குணமாகி தான் போறான், உண்டியில கொண்டே காசை போடுறான். திருப்பதியில போய் குணமா வச்சுட்டு போறான்னு பொய் சுட்டா போறான். அவன் ஏதோ ஒரு நேர்ச்சியை வச்சிருப்பான், அவனுக்கு நிறைவேறி போயிருக்கும், அதுல கொண்டு காணிக்க போறான். அப்ப அதுக்கெல்லாம் சொல்லணும் வேளாங்கண்ணி மாதா ரலியல்லாஹு சொல்ல வேண்டியதானே? திருப்பதி வெங்கடாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட வேண்டியதானே? அவன் என்னங்கிறான்? அப்ப நீங்க சொன்னா மட்டும் நடக்கிறத ஆதாரம் காட்டுறீங்க, நடந்துச்சுன்னு ஆதாரம் காட்டுறீங்க. எல்லா வழிபாடு செய்யறவனு அதுதானே ஆதாரம் காட்டிக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் என்ன செய்யறான்? பல தெய்வ வணக்கங்கள் செய்யக்கூடியவன் கிறுக்கனா? அவனும் பார்க்கறான், ஏதோ நேர்ச்சி பண்றான், நிறைவேறி இருக்கிறது. உசுரோட இருக்கிற ஆள்கிட்ட போய் விழுவுறான், அவரால் தான் நான் வசதியா போனேங்கிறான், அவர் தான் அவர் பார்த்துட்டு வந்து எனக்கு செல்வம் வந்துருச்சுங்கிறான், அவரை பார்த்தவங்க எனக்கு குழந்தை உண்டாயிருச்சுன்னு சொல்றான். அதன் பிறகு உயிரோட உள்ள ஆளையும் வணங்குறான், இறந்த ஆளுகளை வணங்குறான், சிலைகளை வணங்குகிறான். அப்ப இதெல்லாம் செய்யறான அவன் எல்லாம் இதெல்லாம் இப்ப நடந்துச்சுன்னு சொல்லி செய்யறானா? வேற எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஆதாரம் இருக்கு அவனுக்கு? அவனுக்கு ஆதாரம் கிடையாது. அவன் எப்படி நம்புறான்? அவன் ஏதோ நினைச்சிருக்கிறான், அவனுக்கு நிறைவேறிடுச்சு. நிறைவேறினதுக்காக என்ன செய்யறான்? அவன் அந்த காரியத்தை செய்யறதுக்காக கொண்டு போய் கொடுக்குறான். இன்னும் சொல்ல போனா நீங்க இப்ப நாகூர் இருக்குது, நாகூருக்கு பக்கத்துல வேளாங்கண்ணி இருக்குது, ரெண்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும், டவுன் பஸ்ஸே இருக்குது, அவ்வளவு கிட்ட இருக்குது. ரெண்டுலையும் மக்கள் கூட்டம் நிறைய அலமோது தான் செய்யுது. அங்க போய் நீ வேளாங்கண்ணிக்கு நீங்க போங்க, நாகூருக்கும் போங்க. வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா இந்த மாதா எங்களுக்கு குணமாக்கினார்கள் என்று சொல்லிட்டு அவன் தங்கத்திலேயே கை, தங்கத்துல காலு, தங்கத்துல கண்ணு, தங்கத்துல மண்டை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான். மண்டை வழியா இருந்துச்சுன்னு வைங்களேன், மண்டை குணமான மண்டையை செஞ்சு கொண்டு வச்சிருவான். கை ஆக்சிடென்டா போய் கை குணமாச்சுன்னா தங்கத்துல கை மாதிரி செஞ்சு கொண்டே இங்க வச்சிருப்பான். மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல வேளாங்கண்ணிக்கு போனா மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல என்ன இருக்கு? அவன் நேர்ச்சை செய்து தனக்கு குணமான பிறகு அதே மாதிரியான ஒரு பொருளை கொண்டு என்ன செய்யறான்? தங்கத்துல அல்லது வெள்ளியில வசதிக்கு தகுந்தவாறு செஞ்சு அங்க ஒரு நன்கொடையா கொடுக்கறான். அதுல அப்படி வச்சிருக்காங்க, அலங்கார பொருளா வச்சிருக்காங்க. நீங்க போனா பார்க்கலாம். இங்க போய் பாருங்க என்ன இருக்கு. நாகூர்ல உனையும் வேணாம். நாகூர்ல இவ்வளவு இருக்கா? இதோட கூட நடக்குங்கிற. நீங்க வேளாங்கண்ணில நாகூர்ல நடக்கிறத விட அங்க ஜாஸ்தியா வச்சிருக்கான். உண்டியல் எடுத்துக்கொண்டாலும் எது கூட இருக்கு? அவங்களும் சின்ன சமுதாயம், நம்மளும் சின்ன சமுதாயம். ஒருவேளை நம்ம தான் கூடுன சமுதாயம் அவங்கள விட. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உண்டியல் நிறையணும். இதுல அதிகமா நிறையுது, அதுல நிறையுதா? அதுல கூட அங்க நிறையுதுங்கிறேன். வேளாங்கண்ணியில நாகூரை விட கூடுதலா நிறையுது. இப்போ கம்பேர் பண்ணி பார்த்து இதை விட அது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா? இல்ல அப்படி போறீங்களா யாராச்சும்? அப்ப எல்லாருமே பல தெய்வ வணக்கங்களை கல்ல வழிபட்டாலும் எதை வழிபட்டாலும் சரி, அவர்கள் எதனால் வழிபடுறார்கள்? உண்டியல்ல கட்டுக்கட்டா போடுறாங்க, 1,000 ரூபாய் போடுறாங்க. எங்க நாகூர்ல கொண்டு போய் அங்க ஒண்ணு திருப்பதியில போனா 1000 ரூபாய் கட்டுக்கட்டா உள்ள கிடக்குதுங்கன்னா என்ன முடியல, மிஷின் வச்சுட்டு எண்ணிக்கிட்டு கிடக்குறான். வணங்குதா? அந்த மாதிரியா பணங்கள் கொண்டே குவியுது. எதுக்கு அவன் செய்யறான்? ஒவ்வொரு மனிதனும் அவன் ஒரு நேர்ச்சியை பண்றான். அது நிறைவேறுகிறது. நிறைவேறணும் இவர் தான் செஞ்சாரு அப்படி நினைச்சுக்கிட்டு போறான்.
அப்ப இதுல நீங்க செய்யறது கரெக்ட்னு வச்சீங்கன்னா அப்ப அதுவும் கரெக்ட் தான். இதனாலதான் நீங்க போறேங்கிறீங்க. அவனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்க அங்கேயும் போங்க, எல்லாம் போகலான்னு சொல்லுங்க, முடிஞ்சு வச்சு. இஸ்லாமா சுத்தமா இருக்குமா இல்லையா? போயிட்டாங்கன்னா சொன்னாங்க அங்கேயும் போறேன்னு போயிட்டீங்கன்னா இஸ்லாம்ங்கிற பேரை சொல்லிட்டு ஒண்ணு செய்யாமையா இருப்பீங்கல்ல. இஸ்லாம் பீரவாச்சும் போயிருமா இல்லையா? அப்படியா செய்யுங்க. அப்ப என்ன எதை வச்சு நீங்க இவர் தான் செஞ்சாருன்னு சொல்றீங்க? இத முதல்ல சிந்திச்சு பார்த்தாலே விளங்கி போயிடும். என்ன மேட்டர்னு கேட்டா, நம்ம இஸ்லாமிய நம்பிக்கைப்படி பார்த்தா அனைத்துக்கும் ஆன்சர் இருக்குது. தர்காவில் ஏன் நடக்குது? ஆன்சர் இருக்கிறது. கோயில்ல ஏன் நடக்குது? ஆன்சர் இருக்கிறது. சர்ச்சில் ஏன் நடக்குது? ஆன்சர் இருக்கிறது. உசுரோட உள்ள சாமியார்ட்ட ஏன் நடக்குது? ஆன்சர் இருக்கு. அதுக்கெல்லாம் விடை இருக்கிறது. பள்ளிவாசல்ல வந்தாலும் ஏன் நடக்குது? அதுக்கு ஆன்சர். ஒரே ஆன்சர்ல இஸ்லாம் என்ன செய்யுது? அனைத்துக்கும் விடை தருது. எப்படி விடை தருது? அதாவது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரத்தின் அடிப்படையில் டைம் போட்டு தான் எல்லாம் வச்சிருக்கான். ஒரு டயத்துக்கு ஒண்ணு நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு இப்படி இருப்பான், இன்னைக்கு இப்படி இருப்பான், 8ஆம் தேதி நிலைமை இப்படி, 9ஆம் தேதி இப்படி, 10ஆம் தேதி இப்படி, 10ஆம் தேதிக்கு நோய் வாய்ப்படுவான், 2010 நோயா இருப்பான், 2011 நோய் தீர்ந்துரும், 2010 மந்திரி ஆயிருவான். இப்படின்னு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு விஷயத்த என்ன செய்வான்? அல்லாஹ் எழுதி வச்சிருக்கான். ஒருத்தர் கல்யாணம் பண்றான்னு வைங்களேன், அவன் 5 வருஷம் கழிச்சு அவனுக்கு குழந்தை பேரணும் நல்லா எழுதி வச்சிருப்பான். அவனுக்கு 5 வருஷம் எங்க போனாலும் நடக்கவே நடக்காது. இந்த 5வது வருஷம் என்ன செய்யறான்னா, அவன் நாகூருக்கு போனான்னு வைங்களேன், அவர் தந்தாரு நினைச்சுக்கிறான். அவர் போவாட்டாலும் அவனுக்கு எழுதி வச்சுக்கையும். அவனுக்கு கல்யாணம் பண்ணி 5வது வருஷத்தில் இவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் என்று அல்லாஹ் எழுதி இருந்தால், அந்த 5வது வருஷத்துல அவன் யார போய் நாடுகிறானோ அவன் தான் தந்தான் நினைச்சுக்கிறான். இதான் மேட்ரு. எப்படி நீங்களா படைச்சுக்கிட்ட ஒரு பொருள் உனக்கு எப்படி தரும்? அது தரும்ங்கிற பேச மாட்டேங்குது, சிரிக்க மாட்டேங்குது, கொடுத்தா வாங்கிக்கிற மாட்டேங்குது, நம்ம கை நின்று தர மாட்டேங்குது. நம்ம எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி நின்று கேள்வி கூட செருப்பை எடுத்து காட்டினா கூட ஏதாவது செய்யுமா? அது ஒன்னும் பண்ண மாட்டேங்குது, கோபம் கூட வர மாட்டேங்குது. அது எப்படி தரும்னு அறிவுக்கு எட்டல. அப்ப என்ன செய்யணும்? சூப்பர் பவரா இருக்கிற ஒருத்தன் தான் தர்றான், அனைவருக்கும் ஒரே ஒரு கடவுள் இருக்கான், அவன் தான் தர்றான் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எப்படி தர்றான்? டைம் போட்டு வச்சிருக்கான். நான் வறுமையில் இருக்கேன்னு வைங்களேன், ஒரு 25 வருஷம் வறுமையா இருப்பேன், 26வது வருஷத்துல நான் ஒரு கோடீஸ்வரன் ஆயிரும் எல்லாம் எழுதுனான்னு வைங்க, 26வது வருஷம் நான் கோடீஸ்வரன் ஆயிரும். எப்படி ஆகணும் என்னன்னா தெரியாது. எல்லாம் எழுதியிருந்தா என்ன செய்வேன்? நான் பாட்டுக்கு இங்கே போயிருவேன். அப்ப போனவன் அந்த நேரத்தில் நான் என்ன பண்றேன்? 24 வருஷம் கஷ்டப்பட்டு 25வது வருஷம் அந்த சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அங்க யார் வரைக்கும் போய் பார்ப்போமே அப்படின்னு போவேனா? அங்க போய் ஏதாவது ஒரு உண்டியில காசு விட்டு வருவானா? ஏன்னா பணக்காரனா போயிடுவேன். அப்ப நான் என்ன நினைச்சிருது? ஏர்வாடி தந்துட்டாருன்னா எல்லாருக்கும் தந்தாரா? அவன் என்ன செய்யணும்? நான் 100 பேரை கூட்டிட்டு வருவேன், புள்ள இல்லாத 100 பேரை கூட்டிட்டு வருவேன். நீ டைம் சொல்ல எத்தனை நல்லா கிடைக்கும்னு சொல்லு. புள்ள இல்லாத நான் கூட்டு ஒரு டைம் போட்டு அந்த 100 பேரும் செக் பண்ணுவோம். 100 பேரும் கிடைக்குமா? அப்ப அங்க அவர் செயலும் நல்லா விளங்குதே. நீ கேட்டா கிடைக்குதுங்கிற எங்க அல்லாஹ் எல்லாருக்கும் தருவான், நாடிய போது தருவான். நேரம் விதிச்சிருக்கோன்னு சொல்லிவிட்டான். விதி அல்ல, விதிப்படி நான் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த விதியை ஒருத்தன் தான் வகுக்க முடியும். அந்த ஒருத்தன் தான் சூப்பர் பவர் அல்லா இருக்கான்னு சொல்றான். அது எல்லாத்துக்கும் விடையா போயிடுது. அப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல கூட, விட்டவன் விளவும் போது தொட்டவன் கெட்டிக்காரன். விட்டவன் அல்ல, எவன் நோயை விட்டானோ அவன் என்ன செய்யறான்னா, அவன் போய் விட்டுருவோம் போதும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு டாக்டர் கையை தொட்டுருவான். அந்த கை தொட்டு தான் சிகிச்சை பண்ணுவாங்க. அதான் தொட்டவங்கிறது. விட்டவன் விலகும் போது கெட்டவன் தொட்டவன் கெட்டிக்காராம்பாங்க. அப்ப பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் போயிருப்பான். அப்போலாம் எல்லாம் முடிவு எடுக்கல. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போய் கடை நல்லா வச்சிருக்கான். இவன் எல்லா டாக்டரையும் போவானா, ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாது. கடைசியில் எல்லாம் என்ன பண்ணுவான்? சரி இவ்வளவு போதும், இந்த மாசத்தோட இவனை நேர்படி நேராக்கிடுவோம், இதுல இருந்து இவனை குணமாக்கிடும் நினைப்பானா. அன்னைக்கு பார்த்து ஒரு நாட்டு வைத்தியத்தை போவான். அவர் ஒரு லேவியை ஒன்றே கொடுப்பாரு. இவர் தாங்க இவர் தான் வைத்தியம் அப்படி நினைச்சுவாங்க. நம்ம இத்தனை கிட்ட போனோம், அவர்கிட்ட போனோம், இவர்கிட்ட போனோம், ஒருத்தரையும் நடக்கல, இந்த ஆள்கிட்ட போனோம் உருண்டை கொடுத்தாரு குணமா போச்சு நினைக்கிறானா இல்லையா? இதுதான் பழமொழியில சொல்லுவாங்க. விட்டவன் விலகும் போது தொட்டவன் கெட்டிக்காரன். இந்த லாஜிக்கு தான் எல்லாத்துக்குமே. இந்த தர்காவில் நடக்குது, அங்க நடக்குது, இங்க நடக்குது என்னன்னு கேட்டா அங்கெல்லாம் நடக்கிறதில்ல. லட்சக்கணக்கான பேர் போய் கேட்கறானுவ, லட்சக்கணக்கான பேர் எத்தனை பேர் நீங்க பார்க்கலாம், அனுபவத்துல பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்க? ஆமாங்க நான் இத்தனை ஒரு தர்கா விடலங்க போயிட்டாங்க, ஒன்னும் ஆவலங்கிறான். அப்ப எத்தனை மாறிக்கிட்டே இருக்க? ஒரு தர்காவுக்கு போன புள்ள வந்துட வேண்டியதானே? புள்ள இல்லங்கிறான். எத்தனை வருஷம் ஆடா? இல்ல 25 வருஷமா இல்ல. என்னடா பண்ண? நான் ஊருக்கு போனா அங்க இருக்கு, அப்புறம் இதுக்கு போனா அப்புறம் அதுக்கு போனா ஒன்னு விடலங்க, எல்லாம் பாத்துட்டுங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அப்படி இருந்த மூத்தா போன இருக்கானா இல்லையா? நாட்டில் உள்ள அம்புடுத்தர்காவையும் பார்த்துட்டு அவன் கோரிக்கை நிறைவேறாம அப்படியே புள்ள இல்லாம மூத்தா போனவன் என்ன பார்த்திருக்கா இல்லையா? அப்ப ஏன் ஒரு தர்காவில இருந்து ஒரு தர்கா மாறி மாறிட்டு இருக்கிறான்? அப்ப அங்க நடக்கலன்னு விளங்குது. நேரம் வரல, அவன் விட்டவன் விலகல. விட்ட விலகும் போது என்ன செய்ய முடியும்? தொட்டவனுக்கு அந்த பெயர் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி உள்ள ஒரு அறிவுக்கு பொருந்தாத ஒரு கற்பனையா ஒரு காரணத்தை கற்பிச்சு கொண்டு அவர் தான் குணமாக்குறாருங்க. அவர் குணமாக்கினார் என்பதற்கு
ஒண்ணு மார்க்க ரீதியாகவும் ஆதாரம் காட்டணும், அல்லது உலக ரீதியான ஆதாரம் காட்டணும். அவருக்கு அந்த சக்தி இருக்குங்கிற டெஸ்ட் பண்ணி நிரூபிச்சு காட்டணும். அவர் கூப்பிடும் போதுல அவருக்கு என்ன திறமை கேள்வி கேட்போம், இதெல்லாம் செய்யறது அவர் எப்படி செய்யறான்னு கேட்போம், நிரூபிச்சா காட்டணுமா இல்லையா? ஒரு டாக்டர் போலி டாக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன செய்வாங்க, கூப்பிட்டு டெஸ்ட் பண்றாங்களா இல்லையா, கேள்வி எல்லாம் கேட்கறாங்களா இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்வோம், நீங்க நாவூராண்ட ஒரு குணமாக்குறாருன்னா அவருக்கு எழுப்பி கூட்டிட்டு வா கேட்போம், நான் சில கேள்வி எல்லாம் கேட்கறோம் சொல்லட்டும். அவங்க மருத்துவ சம்பந்தமா கேள்வி சொல்லிட்டாருன்னா இவர் ஒரு மருத்துவத்துக்கு தகுதியான ஆள் நான் சொல்றேன், அப்படி செய்யலாமே தவிர அந்த மாதிரி ஏதாவது நிரூபிச்சீங்களா? ஒன்னு ஹதீஸ்ல நிரூபிங்க, அல்ல அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்திருக்காங்க, நமக்கு மறு கேள்வி கேட்க மாட்டோம். அல்லாஹ்வும் ரசூலும் அந்த மாதிரியான ஒரு ஆதாரத்தை நமக்கு சொல்லி இருப்பார்களே, ஆனால் செத்து போன பிறகு உங்களுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது, அவங்க நினைச்சதான செய்வார்கள் அப்படிங்கிற மாதிரி மார்க்கம் சொல்லிட்டா மறுகேள்வி நமக்கு இல்ல. இல்ல அறிவுபூர்வமாக அப்படி கேட்டக்கூடாது. மார்க்கத்துல சொன்னா கேட்க மாட்டோம். மார்க்கத்துல இல்லாத ஒன்று இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்ப இந்த ஆதாரத்தை காட்டணும். அவருக்கு அந்த சக்தி இருக்குது, அவர் அதை செய்யறாரு, அவர் தான் அதை பண்றாருங்கிறதுக்கு இந்த ஆதாரம் ப்ரூஃப் காட்டணும். ஒண்ணும் இல்ல, சும்மா கற்பனை. இதெல்லாம் ஒரு ஆதாரமா காட்டிக்கொண்டு செஞ்சா இது எங்க கொண்டு முடிக்கும்? இப்படி சொன்னதுனாலதான் எல்லாத்துக்கும் தயாராக போயிட்டு இருக்கிறான். முஸ்லிமா பிறந்து விட்டு என்ன செய்யறான்னா தர்காண்டு இறங்கிட்டானா அடுத்து அப்படி இப்படி எல்லாத்துக்கும் ஓகே, எங்க வேண்டாலும் போறதுக்கு ரெடி என்கிற அளவுக்கு அவன் மாறுறதுக்கு காரணம் என்ன? நீ தான் நடக்குதுன்னு சொல்லி கொடுத்து நடக்கலடா, அதனால நடக்கலன்னு நீ விளக்கணும். மார்க் அறிஞருடைய வேலை என்ன? உனக்கு நேர்ந்தது அவரால் இல்லை, அல்லாஹ் உனக்கு நாடி இருக்கிறான் வந்துருச்சுடா, நீ துவா செஞ்சுட்டு இருந்தாலும் வந்திருக்கும்டா. சரி கடவுளை இல்லங்கிற அவனுக்கு எப்படி நடக்குதுப்ப? இவர்கிட்ட அவளியாட்டு போனா அவளியார் நடத்த கொடுத்துட்டாரு, அப்படி எல்லாரும் கொடுத்துட்டாரு. கடவுளை இல்ல, அவனுக்கு 5-25 வருஷமா குழந்தை இல்ல, திரும்ப முன்னாடி கற்பனை ஆயிடுறா. எப்படி அதிகாரம் கொடுத்தா? அவனுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்சர் தான் அதுக்கு ஒரு கூட்டாகும். அவனுக்கு எதுவும் மற்ற யாருடைய வடைக்கு சரியா வராது. இஸ்லாம் என்ன பண்ணுது? அது அவனுக்கு நேரத்தை விதிச்சிருக்கிறேன், படைச்சவன் நான் அவனுக்கு 25 வருஷத்துக்கு பிறகு அவன் இல்லைன்னு சொல்லிட்டு தொலைட்டுமே, நான் தான் இல்லாதவனுக்கு கொடுக்கத்தானே செய்வேன். அவன் கேட்டா நான் கொடுக்குறேன், நான் தான் அனைத்துக்கு ப்ரோக்ராம் பண்ணில வச்சிருக்கிறேன். அவன் என்ன இல்லைன்னு சொன்னாலும் இத்தனை வருஷத்துல குழந்தை பிறக்கும்னா பிறந்துடும், பணக்காரன் அவன் ஆயிருவான், அவன் யாரா வேண்டாலும் இருந்துட்டு போகலாம். அப்படிங்கிற மாதிரி நான் செஞ்சிருக்கிற காரணத்தினால அது சரியா வரும் சொன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பதில் அது தர்காவில் நடக்கட்டும், வேற வழிபாட்டு தலங்கள் நடக்கட்டும், ஒரு மகான் பெரியார்கள்ட்ட நடக்கட்டும், அனைத்துக்கும் ஆன்சர் சொல்லக்கூடியதாக இது அமைந்திருக்கிறது என்பதை என்ன செய்யணும் அடுத்து புரிஞ்சுக்கணும். இந்த தர்காவில் நடக்குதுங்கிற மேட்ரு கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கும் இல்லாதது, அறிவும் இல்லாதது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன ஒரு ஆதாரம் வைப்பார்கள் என்று கேட்டா, இறந்தவர்களுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறாங்க, இருக்குது. மூத்தா போன பிறகும் அவர்களுக்கு செயல்பாடு இருக்கிறது, மூத்தா போன பிறகும் உதவிகள் எல்லாம் செய்வார்கள், அதுக்கு நிறைய ஆதாரங்கள் வைத்திருக்கிறோம் என்று அவங்க என்ன செய்வாங்க, நிறைய ஆதாரங்களை காட்டுவாங்க. என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டா, முக்கியமான அவங்களுடைய ஆதாரம் இந்த மேராஜை எடுத்துக்கிறாங்க. மேராஜ் சம்பவத்தை வைத்துக் கொண்டு அதுல உள்ள விஷயங்களை எடுத்து அது எதுக்கு எல்லாம் சொல்றாங்கிற விஷயமே ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்றாங்கிறது வேற. இவங்க அதை பெற வேண்டிய படிப்புலாம் பெற மாட்டாங்க. அதுல இருந்து எப்படி இந்த கபருக்கு இதை வளைக்கலாம், எப்படி இந்த சமாதி வழிபாட்டை நியாயப்படுத்தலாம்னுகிட்டே அந்த குறுக்கு புத்தியில பார்க்கும் பொழுது எப்படி ஐடியா வருது தெரியுமா? பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனார்கள். போகும் பொழுது என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு வானத்துல ஒரு நபியை பாக்குறாங்க. ஒவ்வொரு வானத்துல என்ன செய்யறாங்க, மூசா நபியை பாக்குறாங்க, ஈசா நபியை பாக்குறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க, இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு வானத்துல என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நபியவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் போறாங்கல்ல பாக்குறாங்க. பாக்குறாங்கன்னு மட்டும் சில அறிவிப்புல வரும். சில அறிவிப்புல அவங்க வாழ்த்தே சொல்லுவாங்க, மர்ஹபன், உங்களுக்கு அருமை மகனே வருக, நல்ல மகனே வருகன்னு சொல்லி என்ன செய்வாங்க, மர்ஹபன் பில் இப்னி சாலிஹி, நல்ல மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனே என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகனே கூப்பிடுவாங்க. மத்த எல்லாரும் சகோதரரே, மர்ஹபன் பில் அஹி சாலிஹி, நல்ல சகோதரரே வருகன்னு என்ன செய்வாங்க, மர்ஹபா சொல்லி வரவேற்பாங்க. யாரு? வானத்துல போகும்போது அந்தந்த மலக்குமா அந்த நபிமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு என்ன செய்வாங்க, வாங்க வாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செய்வாங்க. இன்னும் சில அறிவிப்புகள்ல அவங்களுக்கு துவாவும் செய்வாங்க, நீ நல்லபடியா இருக்கட்டும், நல்லா உங்களுக்கு நல்லது தரட்டும் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு துவாவும் செய்வார்கள். யாரு? நபிமார்கள்லாம் துவா செய்வார்கள். இந்த சம்பவங்கள்லாம் நீங்க மேராஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா புகாரில பார்க்கலாம். நம்பரா வேணும்னா 349, 1636, 3342, 3394, 3437, 4709, 5576, 5603, இதுல எல்லாம் நீங்க இந்த சம்பவத்தை படிச்சீங்கன்னு சொன்னா இது எல்லாமே அதுல இருக்கும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். இதுல இருந்து என்ன பாயிண்ட் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஆட்கள் உசுரோட மூத்தா போயிட்டாங்களா? பாயிண்ட் என்ன? இந்த ஆட்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்துல பார்த்தாங்கல்ல,
இவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்களா, இறந்து விட்டார்களா? இறந்து விட்டார்கள். இறந்து விட்ட பிறகு ரசூலுல்லாஹ் வாழ்கன்னு சொல்றாங்க, அதாவது துஆ செய்யறாங்க, நீ நல்லா இருப்பேன்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஒரு ஆளுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்றால், இறந்து போன பிறகு கூட அவர்கள் துஆ செஞ்சு நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றாங்கன்னா, இறந்த பிறகு என்ன இருக்குது உங்களுக்கு? ஒரு ஆற்றல் இருக்கத்தான் செய்கிறது. இறந்த பிறகும் அவர்கள் என்ன செய்வாங்க? உதவிகள் எல்லாம் செய்வார்கள். இதுல இருந்து எங்களுக்கு தெரியவில்லையா அப்படின்னு கேட்பார்கள். அதே மாதிரி வந்து அல்லாஹ்வை சந்திக்கும் போது அவங்களுக்கு 50 நேர தொழுகைய அல்லாஹ் வந்து கடமையாக்குறான். அவங்க 50 நேர தொழுகையில வரும் பொழுது இடையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிமறித்து என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு என்னப்பா மூத்த தாங்க மாட்டாங்க, நான் நிறைய அனுபவப்பட்ட ஆளு, 50 வக்தெல்லாம் நிக்காது, நீ போய் குறைச்சி கேளுன்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. இப்படியே ஒரு திருப்பி போயிட்டு வந்து கடைசியா என்ன ஆயிரும்? 5 வக்துல வந்தோன்னே இனிமே நான் போய் கேட்க மாட்டேன், இதையும் குறைக்க சொல்லுவார் மூசா நபி. இதுவும் உம்மத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு, இதுக்கு மேல நான் வெக்கப்படுறேன், மறுபடியும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருவாங்க. இதை சொல்லுவாங்க. பாத்தீங்களா, மூசா நபி இறந்து போயிட்டாரு, இறந்து போனவர் எப்படிலாம் உதவி செய்யறாருன்னு பாருங்க. 50 வாங்கிட்டு வந்தா என்ன ஆயிருக்கும்? 50 வாங்காம அவர் மட்டும் சொல்லலன்னா என்ன ஆயிருக்கும்? இப்ப நமக்கு 50 தொழுகை கடமையா இருக்குமா இல்லையா? இந்த ஹெல்ப் யாரால் கிடைத்தது? இறந்து போனவர் ஹெல்ப் பண்ணாமையா இருந்தார், ரசூலுல்லாஹ் ஹெல்ப் பண்ணாரு, நமக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு. இறந்தவர்கள் ஹெல்ப் பண்ணுவார்கள் என்பதற்கு இதை விட என்ன ஆதாரம் வேணும்? இறந்தவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதனால என்ன இருக்கு? இது ஒரு ஆதாரமா அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபர்ல தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு தடவை சொல்லுவாங்க. இது வந்து முஸ்லிம்ல 4380, 4379 அடுத்தடுத்த ஹதீஸ்கள்ல இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன வரும்னா, நபிமார்கள் கூட்டம் எல்லாம் இருந்துச்சு, அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லாரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து இமாமாக நின்று அவங்களுக்கு நான் தொழுகை நடத்தினேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப என்ன வழங்குது? நபிமார்கள் எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, தொழுகை ஜமாத்துல கலந்துக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இமாமாக்கிட்டு இருக்கிறாங்க, பாங்கு இகாமத்தெல்லாம் சொல்லி அது ஒரு உலகம் நடந்துகிட்டே இருக்கிறது. எல்லாமே என்ன இருக்கு? மூத்தெல்லாம் போயிடல, உசுரோடு தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் பாக்குறாங்க, தொழுகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க, ஜமாத் தொழுகை கூப்பிடுறாங்க, எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, மேல போய் பாக்குறாங்க, எல்லாமே நடக்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள்ல என்ன செய்யறாங்க? எடுத்து சொல்லுவார்கள். இதை பார்க்கும்போது என்ன செய்யுது? ஆமா, இறந்து போயிட்டாங்க, இப்ராஹிம் நபி இருக்கா செய்யறாங்க, இறந்துதான் போயிட்டாங்க. இந்த சொன்ன எல்லா நபிமார்களும் ஈசா நபியை தவிர, ஈசா நபி ஒரு ஆள் உயிரோட உள்ள ஆள் இருக்கிறாரு, ஈசா நபி தவிர இறந்து போயிட்டாங்க. அப்ப இறந்து போன ஆட்கள் எல்லாம் அங்க வந்து அங்க பார்த்திருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க, சலாம் சொல்லி இருக்கிறாங்க, ஒருத்தர் பேசி இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்பனா இறந்த பிறகு அவங்களுக்கு செயல்பாடு இருக்குங்கிறது ஓரளவு கரெக்டா தானே இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நம்மளை குழப்பின போல ஆதாரங்களையும் மறக்கடிச்சுவாங்க. இது அந்த ஆதாரத்துக்கே உள்ளதே இல்ல, இருந்தாலும் இப்படி சொல்லையில என்னவாயிரும்? இருக்குமே, கரெக்ட் தானே. இப்ப ஏன் செய்ய மாட்டாங்க? ரசூலுல்லாஹ் உதவி செஞ்ச மாதிரி மூசா நபி உதவி செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சாலும் நபிமார்கள் தான் கூப்பிடணும். தர்காவில் நபிமார்கள் கட்டல. இவன் வந்து இப்படி சொல்லக்கூடியவன் நபிமார் மூசா நபி தர்கா கட்டணுமா இல்லையா? ஈசா நபிக்கு தானே கந்தூரி எடுக்கணும். ஈசா நபிக்கு கந்தூரி எடுக்கிறவன எல்லாம் என்ன செய்யறான்? காபின்னு சொல்லி போறான் கிறிஸ்தவர்களை. ஈசா நபி கந்தூரி எடுக்கிறான் குற்றவாளி. இவன் என்ன செய்யறான்? அட்ரஸ் இல்லாத ஆட்களுக்கு தர்கா கட்டி வச்சுட்டு சப்பரம் எடுக்கிறாங்கிறான். அப்ப அந்த மாதிரியும் செய்ய மாட்டேங்கிறான். சரி வச்சுக்கிடுவோம். அப்ப இதுல இதான் அர்த்தமா? மேராஜில் உள்ளதை வந்து அல்லாஹ் வந்து செஞ்சது வந்து அது அப்படியே உங்களை பார்த்தாங்கன்ற அர்த்தமா, அதுக்கு வேற அர்த்தம் கொடுக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அது என்ன அர்த்தம் கொடுக்கலாம் என்பதற்கு வந்து நிறைய சான்றுகள் நீங்க பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மேராஜ்ல வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூத்தப்பான நபிமார்களை பார்த்திருக்கிறாங்க. ஈசா நபியை நான் பார்த்தேன் அதையும் சொல்றாங்க ஒரு அறிவிப்புல. ரஅய்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா எல்லாம் பார்த்தேங்கிறாங்க. மாலிக் இருக்காருல்ல, ஹாசினுன்னார், நரகத்தின் காவலாளி மலக்கு, அவரையும் பார்த்தேன். ஒரு தஜ்ஜாலையும் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. மேராஜ்ல யாரெல்லாம் பார்த்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலையும் பார்த்தேங்கிறாங்க. இங்கதான் மேட்ரு. அப்ப அவுலியாக்கள்லாம் சாவல எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப தஜ்ஜால் இன்னும் வரவே இல்ல, இனிமே தான் வரவே போறான். வராத ஒருத்தனை பத்தி தான் எல்லாரும் எச்சரிக்கை பண்ணி இருக்கிறாங்க. அவனை வந்து யார் பார்த்தேங்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேங்கிறாங்க. அப்ப தஜ்ஜாலையும் பார்த்தாங்கன்னு என்ன அர்த்தம்? இப்ப இது நம்ம சிந்திக்கணும். தஜ்ஜாலையும் பார்த்தேங்கிறாங்க. அப்ப தஜ்ஜால் எப்படி இருப்பான்னு அவங்களுக்கு பார்த்தேன்னு வர சொல்றோம், அடையாளம்லாம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி கோலத்துல இருக்கிறதாவெல்லாம் பார்த்தேங்கிறாங்க. அப்ப தஜ்ஜால பார்த்தேன்னு சொன்னா நம்ம என்ன, தஜ்ஜாலும் இந்த மாதிரி ஹயாத்தோட இருந்து கொண்டு எல்லாத்துக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம், தஜ்ஜால் அவுலியாவேன்னு கூப்பிடலாமா? ரசூலுல்லாஹ் பார்த்திருக்காங்கல்ல, பார்த்திருக்காங்க, இது பண்ணிருக்காங்க, அதையும் பார்க்கிறோம். அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மேராஜ்ல நாங்க போயிருக்கும் பொழுது ஒரு ஆற்று, ஒரு ரத்த ஆறு,
இரத்த ஆறை நாங்கள் பார்க்கிறோம். அதுல ஒரு ஆள் நின்று கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அவர் இரத்த ஆறுல நிக்கிறாரு. இன்னொரு ஆள் என்ன செய்யறாருன்னா நடுவுல நின்றுகிட்டு ஒரு கல்ல குவித்து வைத்துக் கொண்டு இந்த ஆளு கரையேற வரும்போதெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சிட்டே இருக்கிறார். அப்ப இது ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அவரு வட்டி வாங்கி சாப்பிட்ட ஆளுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்படுது அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்கன்னு இது புகாரில 2085வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இதே கருத்துல இன்னொருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டா அவனுடைய தாடையெல்லாம் கிழிக்கப்படுற மாதிரி ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. இவன் யாருன்னு கேட்டா இவன் தான் அவதூறுகளை பரப்பி விட்டு உலகம் மூலம் பரப்பினவன் அப்படிங்கிற மாதிரி காட்சியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். விடைய தெரிவதற்காக வேண்டி இதுகளெல்லாம் நீங்க என்ன செய்யணும், மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மேராஜ் போயிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்திற்கு செம்புனாலான நகம் செம்புனால இருக்குது. அதை வச்சு என்ன செய்யறாங்க, மேல கீழே அவனே கிழிச்சுக்கிறான். அவனே தன்னைத்தானே என்ன செஞ்சான், கிழிச்சு ரத்த விழாரா ஓடுகிறது. இவங்க எல்லாம் யாரு ஜிப்ரீல் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா மக்களுடைய இறைச்சி சாப்பிட்டவங்க, அதாவது அடுத்தவங்க புறம் பேசி தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அபூதாவுதுல 4232வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதையும் பார்த்திருக்காங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதான் நபிமார்களை மட்டும் பார்க்கல, இதையெல்லாம் பார்க்கறாங்க. அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் சொர்க்கத்துக்கு போனேன், மேராஜ்ல தான் சொர்க்கத்துக்கு போகும்போது அங்க ருமைசாங்கிற அந்த அம்மாவை நான் பார்த்தேன். சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சு எட்டி பார்த்தேன்னா அங்க யார் இருக்கிறா, ருமைசாண்டா அனசுடைய அம்மா, அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் அபூ தல்ஹாவுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்கள சொர்க்கத்துல பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா அபூ தல்ஹா பிலாலை நான் பார்த்தேன் எங்க சொர்க்கத்துல என்று புகாரில 3679 ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு தடவை சொல்றாங்க, முஸ்லீம்ல 4920 சொல்றாங்க, இத்தலாத்து பில் ஜன்னத்தி, சொர்க்கத்தை நான் எட்டி பார்த்தேன். ஃபரைத்து அக்ஸர் அஹ்லிஹா அல் ஃபுகரா, அதுல உள்ளவங்க அதிகமான பேர் ஏழைகளா இருந்தாங்க. ஒத்தலாத்து பின்னாரி, நரகத்தையும் போய் எட்டி பார்த்தேன். ஃபரைத்து அக்ஸர் அஹ்லிஹா அன்-நிசா, அதுல அதிகமா பெண்கள் தான் கடந்தாங்க. நரகவாசிகள்ல அதிகமாக பெண்கள் இருந்ததை நான் பார்த்தேன். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க சொல்றாங்க. அதே மாதிரி எதுக்கு உலகம் சேர்த்தா தான் உங்களுக்கு விடை கிடைக்கும். நிறைய சொல்லிட்டு மொத்தமா நான் சொல்றேன். அதே மாதிரி என்ன பார்க்கறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல போகும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த வலது பக்கம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, இப்படி இடது பக்கம் பார்த்துட்டு அழுகுறாங்க. இப்படி ஒரு காட்சியை காட்டுறான் அல்லாஹ். மேராஜுக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க. அவர் எப்படி பார்க்கறாங்க, வலது பக்கம் இப்படி எட்டி பார்த்துட்டு என்ன செய்யறாரு, அவர் சிரிக்கிறாரு. வலது பக்கம் பார்த்து பயங்கர சந்தோஷமா சிரிக்கிறாரு. இப்படி இடது பக்கம் பார்த்துட்டு அழுகுறாரு. என்னன்னு கேட்ட உடனே இந்த வலது பக்கம்லாம் இந்த சொர்க்கத்துக்கு போற ஆளுக்கு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வலது பக்கமா நிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. நரகத்துக்கு போற ஆளுகள் இந்த மாதிரி இடது பக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கிறாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்த்து நம்ம மக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளா இருக்கிறாங்களே அப்படி சந்தோஷமா சிரிக்கிறாரு. இங்கிருத்தையும் பார்த்து நரகவாசி கூட்டமா இருக்குதா, அதை பார்த்து அழுகுறாரு, நம்ம பிள்ளைங்க நரகவாசியா இருக்கிறாங்களேன்னு. அப்ப இப்படியான ஒரு காட்சியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் காட்டுறான். இப்ப இவ்வளவு இது மாதிரி நிறைய வச்சுக்கிறீங்களேன், இப்படி பல விஷயங்களை பார்க்கறாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் இந்த நபிமார்களை பார்த்ததுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்குறது. எப்படி விளங்குது, ஒன்னு ஒன்னா போயிடுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை எடுத்துக்கிறங்க. வலது பக்கம் சொர்க்கவாசிகள் எல்லாம் பார்த்தாங்க, இடது பக்கம் நரகவாசிகள் எல்லாம் பார்த்தாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு எல்லாரும் போயாச்சு, அனுப்பியாச்சா? நரகவாசிகள் நரகத்துக்கு போயிட்டானா? இல்ல, இன்னைக்கு வரைக்கும் போகல. ரசூலுல்லாஹ் போவோம், அப்பவும் போகல. இப்பவாச்சும் நரகவாசிகள் யாரும் நரகத்துக்கு போயிட்டாங்களா? நரகத்துக்கு எப்ப போவாங்க? இனிமேல் எல்லாம் உலகத்தில் அழிச்ச பிறகு திரும்ப எல்லாத்தையும் எழுப்பி கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அதுக்கு பிறகுதான் நரகவாசி நரகத்துக்கு போவானா, சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போவானா? இப்பவே அவன் நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டானா? இப்பதான் கபர் உலகத்திலே அல்லாஹ் இருக்கிறான், நமக்கு ஹதீஸ்லயும் குர்ஆன்ல இருக்கிறது. வருஷங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப யாரும் நரகத்துக்கும் போகவில்லை, சொர்க்கத்துக்கும் போகவே இல்லை. ஆனா நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போகாம இருக்கும்போது நரகத்தில் கிடக்கக்கூடியவர்களை இந்த இடது பக்கம் பாக்குறாங்க, சொர்க்கத்தில் இருக்கிறவங்களை வலது பக்கம் பாக்குறாங்கன்னா அப்ப அந்த சொர்க்கவாசிகள் நம்ம எல்லாம் இருந்தோம்னு வைங்க, நம்மளையும் பார்த்திருப்பாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப நம்ம சொர்க்கவாசியா இருந்தோம்னு வைங்க, அந்த வலது பக்கம் இருந்த கூட்டத்தில் நம்ம இருந்திருப்போமா இல்லையா? சொர்க்கவாசியில் நம்ம சொர்க்கத்துக்கு போற ஆளா இருந்தா நம்மளும் எங்க இருந்தோம், அங்க இருந்திருக்கிறோம். அல்லாஹ் அப்ப நரகவாசியா இருந்தோம் வைங்க, இந்த பக்கம் இருந்திருப்போமா இல்லையா? இடது பக்கம் பார்த்து அழுதாருல, அதுல இருந்திருக்கிறோம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தது நம்மளையும் எங்கிட்ட பார்த்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளையும் பார்த்திருக்கிறாரு. ஒன்னு வலது பக்கம் பார்த்திருப்பாரு, இல்லாட்டி இடது பக்கம் பார்த்திருப்பாரு. அப்ப நம்மளை பார்த்து நம்மளையா? நம்ம தான் வரவே இல்லையே, நம்ம தான் பிறக்கவே இல்லையே. அவர் போகும்போது ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போற காலத்திலே பாக்குறாங்க,
மேராஜுக்கு போகும்போது அவருக்கு அவருடைய சந்ததிகள்ல எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க அத்தனை பேர் இந்த பக்கம் பாக்குறாரு. அவர் சந்ததிகள்ல எத்தனை பேர் நரகத்துக்கு போவாங்களோ அத்தனை பேர் இந்த பக்கம் பாக்குறாருன்னா அந்த சந்ததிகள்ல உள்ளவர்களை நாமளும் அடங்குமா இல்லையா? கியாம நாள் வரைக்கும் வருவாங்களே அவங்களும் அடங்குவாங்களே, இனியும் வர இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? ஒண்ணு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காட்டினானே அந்த காட்சியில யார் இருப்பா? கியாம நாள் வரைக்கும் வரக்கூடியவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அப்ப பார்த்தாங்கன்னா நம்மளையா பார்த்தாங்க? இல்ல, நம்ம வரமுந்திய இருக்கிற மாதிரி காட்டுவான். எல்லாம் பார்ப்பது என்பது வேறு, அவன் நினைத்தால் இல்லாததையே இருப்பதாக எடுத்து காட்டுறதுக்கு வல்லமை உள்ளவன். பிறக்காததையே எடுத்து கொண்டாந்து அவன் பார்ப்பதற்கு என்ன அவன் சக்தி உள்ளவன் அப்படின்னு விளங்கிக் கொள்றான். இது ஒரு ஆதாரத்துக்கு வச்சுக்கிறங்க. அதே மாதிரி சொர்க்கத்தில் போய் எட்டி பார்க்கறாங்க, ஏழைகளா இருந்தார்கள் இருக்குது. அப்படின்னா சொர்க்கத்துக்கு எல்லாரும் போன பிறகு பார்க்கல. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்க்கும் பொழுது சொர்க்கத்தில் ஒத்தருமே இப்ப இல்ல, ரசூலுல்லாஹ் இருக்கும் போதும் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்தாங்களே அப்பவும் சொர்க்கத்துக்கு யாரும் போகவே இல்லை. எப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்? மஹ்ஷர்ல தான் போவோம். நியாய தீர்ப்பு வழங்கின பிறகுதான் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க. அப்ப ஒருவரும் சொர்க்கத்துக்கு போகலங்கும் போது அங்க ஏழைகளாகவே சொர்க்கத்தில் இருந்தார்கள் என்று இப்படி பார்க்க முடியும். ஆனா பார்த்தது உண்மை. பார்த்ததுக்கு மீனிங் என்னன்னு கேட்டா எடுத்து காட்டுவது. அது பார்ப்பதல்ல, அங்க இருந்தாங்க அதே பார்க்கறது இல்ல, இல்லாததையும் அல்ல எடுத்து காட்டுவான். நாளைக்கு நடக்க போறதையும் இன்னைக்கு இந்த பாருன்னு எடுத்து காட்டுவான். அல்ல எடுத்து காட்டுதல் என்பது வேறு, பார்க்கிறது என்பது வேறு. எடுத்து காட்டுறது சம்பந்தப்பட்டவருக்கு தெரியாது, அந்த மாதிரிலாம் எடுத்து காட்டுவான். இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல பாக்குறாங்களா? வந்துட்டு பிலால்ட்ட சொல்றாங்க, என்னப்பா அவனை அங்க பார்த்தேன்னு. ஆமா நான் தான் போயிட்டு இருந்தேன் அப்படி சொன்னார். அவருக்கு தெரியல, அவர் தான் பார்த்திருக்காங்க, அவருக்கு தெரியல. பாருங்களேன், பார்த்தது அவர் இங்க இருக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் அவர் முந்திக்கிட்டு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் பாத்தீங்களா அப்படின்னு அவர் சொல்லிருக்கணுமா இல்லையா? யார பார்த்தாங்களோ அவற்றை இங்க சொல்லும் போது அப்படியா நான் என்ன பாத்தீங்க அப்படி ரொம்ப சந்தோஷமா அப்படி சொல்றாங்க. அந்த உமர்கிட்ட சொல்றாங்க, ஒன்னும் மாளிகையை பார்த்தேன், பயமா இருந்துச்சு, ரோசக்காரன்னு சொன்னேன் அப்படின்னு எனக்கு தெரியுமே அப்படியே சொன்னார். அப்படியான புதுசா கேட்கிறாரு. அப்ப யார பாக்குறாங்களோ அங்க பார்த்தது அவங்களாக இருப்பார்களே. ஆனால் இங்க எதுக்கு அவருக்கு தெரியாம இருக்கு? என்னைய பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியாம எப்படி இருக்கு? என்னைய ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அவர்ட்ட விசாரிக்கிறாங்க, நீ என்னப்பா அப்படி அமல் செய்யற? நீ என்னத்தினால உன்னை நான் அந்த மாதிரி பார்த்தேன்? நான் எப்ப ஒழு செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுதுருவேன் அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்கன்னு வருது, ஆனா ஒருத்தருமே உண்டாகவில்லை. வேணா எது வரைக்கும் உண்டாயிருக்கு? ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் இருந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வேண்டா உண்டான மக்கள் சொல்லிக்கலாம். அவங்கள மட்டும் அவர் பார்க்கலையே, கியாம நாள் வரைக்கும் உள்ள எல்லாரையும் பார்க்கிறாரு. எல்லாரையும் பார்த்தாருங்க போது பார்க்கவில்லை, எடுத்து காட்டுவான் அல்லாஹ். இப்ப நீங்க ஒரு பில்டிங், ஒரு காலி இடம் இருக்கிறது, அதுல ஒரு 5 கோடி ரூபாய்க்கு பெரிய பில்டிங் ஒன்று கட்ட போறீங்க, பல விதமான வசதிகளோட கட்ட போறீங்க. அது வரும்போது இன்னைக்கு 3D ஒர்க்ல போட்டு காட்டுறானே, ஒரு என்ஜினியர் போட்டீங்கன்னா என்ன செய்வான்? அவன் கரெக்டா இது போட்டு என்ன செய்வான்? படம் போட்டு காட்டிடுவானா இல்லையா? இந்த கிச்சன் தான் இருக்குது, இந்த மாதிரி வரவே இல்லை இந்த கட்டடம். வர்றதுக்கு முன்னாடி இந்த தரையில உள்ளது வரைக்கும், ஒரு ஜன்னல் வரைக்கும், கலர் வரைக்கும் அனைத்தையும் போட்டு இவன் கொண்டாந்து இந்த இருக்கும் பில்டிங் ஒன்னாந்து காட்டுறான். இவன் எப்படி காட்டுறானா? இவன் டூப்ளிகேட்டா இவன் காட்டுறான், அல்ல ஒரிஜினலாவே காட்டுவான். அதான் வித்தியாசம். என்னது? நமக்கு காட்ட முடியுதா இல்லையா? நாளைக்கு ஒரு பில்டிங் உண்டாக முன்னாடி இந்த பில்டிங் இப்படித்தான் இருக்கும், ரோடு இப்படித்தான் இருக்கும், இதனுடைய பார்வை லுக் இப்படித்தான் இருக்கும், மேல இருந்து பார்த்தா இப்படித்தான் இருக்கும், சைட்ல இருந்து பார்த்தா இப்படித்தான் இருக்கும், அப்படிங்கிற லைட் போட்டா இந்த மாதிரி இருக்கும், லைட் போடாட்டி இந்த மாதிரி இருக்கும் என்று அது உண்டாவதற்கு முன்னாடி நமக்கு பார்க்க முடியும் என்றால், நமக்கு தயாரிக்க முடியும் என்று சொன்னால், படைத்த இறைவனுக்கு ஒரு மூசாவை கொண்டாந்து காட்டுறது பெரிய விஷயமா? அதனால 3 இடத்துல பாக்குறாங்க மூசா நபிய. அதனால என்ன செய்யறாங்க? ரசூல் மேராஜி போகும்போது கபூர்ல தொழுவர் மாதிரி பாக்குறாங்க. அப்புறம் பைத்துல் முகத்துல ஜமாத்துல கூட்டம் பண்ணிட்டு அவர் ஒரு ஆளா நிக்கிறாரு, அங்க போன அங்கேயும் நிக்கிறாரு. அப்ப ஒரே ஆளைய 3 இடத்துலயும் பாக்குறோம். என்ன காரணம்? இருக்கிற மாதிரி அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அல்லாஹ் என்ன செய்யறான்? அவன் நபிகள் நாயகத்தை கூட்டிட்டு போறதுனால அவன் என்னென்ன மாதிரி காட்சிகளை காட்ட நினைக்கிறானோ எடுத்து காட்டுறான். அப்ப இந்த மாதிரி இந்த ருமைசாவை பார்த்தது, நரகவாசிகள் அதிகமா பார்த்தது, அது மாதிரி தண்டனை கொடுக்கப்படுறான் பாக்குறாங்கல்ல. இன்னென்ன குற்றத்துக்கு இன்னென்ன தண்டனை அதெல்லாம் கொடுத்தாச்சா? அதோட எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? நான் கருத்துக்கிட்டு இருக்கிறாங்களா? அவன் கிழிச்சுக்கிட்டு போயிருக்கிறான், எவனாச்சும் இருக்கிறான் இப்ப நரகத்துல? இல்லையே, நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் தானே எல்லாமே. எவரும் நரகத்துக்கு ஒருவரும் போகவில்லை. இப்ப ரசூலுல்லாஹ் உன்ன சொர்க்கத்துக்கு போகலையே, ஒரு நபி உன்ன சொர்க்கத்துக்கு போகலையே. அப்ப எல்லாரும் எப்ப போறோம்? அன்னைக்கு தான் விசாரிக்க போறோம், ஹவுலுக்கு ஒருத்தர் நிற்போம், அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அந்த எல்லாம் அப்படித்தான் நமக்கு சம்பவம் வருது.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போகலங்கும் போது, ஒரு நபியும் போகலங்கும் போது, ஃபிரௌன் அபூஜஹல் ஒருத்தன் நரகத்துக்கு ஒண்ணும் போகலையே. எல்லாம் எப்ப போறாங்க? நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் தான் போக போறாங்க. அப்ப நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் போகக்கூடியதா இருக்கும் போது இப்ப எப்படி பார்த்தாங்க? இதே மாதிரி தான் இதுவும். அதை மட்டும் ஒழுங்கா வழங்குறமா இல்லையா? மூசா நபியை பார்த்தாங்க, ஈசா நபியை பார்த்தாங்கன்னு சொன்னா அது எப்படி வழங்கனே? அவங்களே பார்த்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எப்படி பிலாலை பார்த்து விட்டு அவரை பார்த்ததாக ரசூலுல்லாஹ் அவருக்கு தெரியாம இருந்துச்சோ, இந்த ருமைசாவை பார்த்து விட்டு சொர்க்கத்தில் இந்த அனசுடைய அம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்கு இவங்க தான் வந்து தகவல் சொல்றாங்களோ, அந்த மாதிரி தான் இதையும் புரிந்து கொள்ளணுமே தவிர அவங்களே இருந்தாங்கன்ற அந்த அர்த்தம் வராது. சரி, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே, அவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க தானே, சரிப்பா ஹெல்ப் பண்ணுவோம், ஒத்துக்குருவோம். எப்ப ஹெல்ப் பண்ணுவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் காட்டுனானோ பார்த்தாங்களோ, நேர கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சிட்டாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வர உன் நாவூர் ஆண்டவர் கொண்டு வந்து என்ன செய்யறது? நேரம் முடிஞ்சுக்கு முன்னாடி வந்து தர சொல்லி வாங்கிக்கிறோமே. ரசூலுல்லாஹ்வுக்கு கூட எப்படி உதவி செஞ்சாங்க அவங்க? ரசூலுல்லாஹ் உதவி செய்ய நினைக்கும் போது கூட எப்படி உதவி செஞ்சாங்கன்னா, அவங்க தோற்றத்துல அவங்க வர்றாங்க, நேர பாக்குறாங்க, இவர் மூசா இவர் ஈசான் அடையாளம் காண்ற மாதிரி பேசிக்கிறாங்க, பேசிக்கிட்டு துவாவெல்லாம் செய்யறாங்க, 5 தடவை திருப்பி வேற அனுப்புறாங்க, அதுக்கப்புறம் தொழுகையெல்லாம் குறைக்கப்படுது. இப்படி தானே உதவி செஞ்சாங்க. அப்படி செய்ய சொல்லுவோம், நாங்களும் ஏத்துக்கிடுவோமே. அப்துல் காதர் ஜிலானி வர சொல்லு, நான் என்ன செய்யறேன், அப்துல் காதர் ஜிலானி ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு கூப்பிடுறேன், வரட்டும் அவரு, என்னப்பா கஷ்டம் இதை கேட்கட்டும், நான் முறையிடுறேன், அவர் எடுத்து பாக்கிறது ரூபாய் எடுத்து தரட்டும், வாங்கிக்கிறேன், தப்பா? இது தப்பு இல்லையே. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு உதவி செய்வாரையானால் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தானே உதவி செஞ்சாங்க. இதுல உள்ள சம்பவங்கள்ல நபிமார்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னதா இருந்தாலும் உதவி செஞ்சதா இருந்தாலும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தானே செஞ்சாங்க. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வர சொல்லு, அப்படி ஒன்னும் வரக்க நம்ம யாரையுமே நீ பார்க்கவே இல்லையே. நீ எந்த அவுலியாட்ட கேட்கறீங்க, எந்த அவுலியாவை நீ பார்த்த, எந்த அவுலியா உன்கிட்ட வந்தாரு, எந்த அவுலியா உனக்கு தந்தாரு? ஒண்ணுமே இல்ல. இது நாம கேட்கிறவங்க நேரடியா தந்தா நம்ம ஏடிஎம் மிஷின்ல கூட வாங்கி தந்துருவோமே. போய் போறோம், மிஷின்ல போய் நிக்கிறோம், பணம் வேணுங்கிறோம், நம்பரை தட்டுறோம், 40,000 ரூபாய் அட்டை தேய்க்கிறோம், ரூபா வருது எடுத்து வச்சுட்டு வந்துடுறோமே. அது ஹராமா? மிஷின்ல கேட்டான்னு சொல்ல முடியுமா? ஏன்? அது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வருது. நம்ம மிஷின் வந்து பாக்கிற தன்னால ரகசியமா வச்சிருந்தோம்னா நம்ம சிறுக்காய் போயிரு. நம்ம கேட்கிறோம், இந்த இப்படி நீட்டுது, வெளியே ரூபா வருது, எடுக்கிறோம், உள்ள வைக்கிறோம், அந்த மாதிரி தர சொல்லு, கபர்ல தர சொல்லு. இப்போ நம்ம மார்க்கத்துல ஹராம் கிடையாது. எப்ப ஹராம் இல்ல? ஒரு கபருக்கு போறோம், அதுல போய் அவுளியாவேன்னு கேட்டவுடனே ரூபா அப்படி வருது, மேல வருது, வாங்குற ஹராமா? மனுஷன் தர்ற மாதிரி தந்து வாங்கிட்டு வாங்க, அது ஹராமே ஆகாது. ஏன்? தந்தாங்க வந்து ஓட்டக்கு வந்திய வரத்தனை செஞ்சு அது வாங்கிட்டு வந்தா ஹராம் ஆகுமா? ஹராம் ஆகாது. புள்ள வேணுமா? அப்படி புள்ளையத்துக்கு தரட்டு, வாங்கிட்டு வா, புள்ள வேணுங்கிறீங்கள, அப்புறம் உடச்சிட்டு செய்யணும், இந்த குழந்தை பிடிச்சிட்டு போ. இது எப்படி இருக்கு? அல்லா தர்ற மாதிரி தர்றாங்கிறீங்க. இவர் எப்படி தருவாராம்? பணம் எப்படி வரும்னா, அல்லாஹ் எப்படி நினையாபுரத்தில் தருவான் அப்படி பணத்தை தருவாராம். அல்லாஹ் எப்படி நினையாபுரத்தில் குழந்தையை தருவார் அப்படி தருவாராம். பஞ்சாயத்து அதுல தானே இருக்கிறது. நமக்கு மனுஷன் தர்ற மாதிரி தானே உதவி செஞ்சிருக்கிறாங்க. இந்த நபிமார்கள் எல்லாம் உதவி செய்தார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி உதவி செய்தார்கள்? மனிதர் மாதிரியே உதவி செய்தார்கள், பார்த்தார்கள், நேருக்கு நேரம் பேசினார்கள், இவர் அவரை பார்த்தார், அவர் இவரை பார்த்தாரு, மகனேன்னு கூப்பிடுற அளவுக்கு அறிமுகமாகி இருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் உதவி செய்த தப்பு இல்லை நாங்க சொல்றோமே. அப்படி விதண்டாவாதமா சொன்னீங்கன்னா அப்படியே நிரூபிங்க. நாங்களும் கேட்கறோம், கூட்டிட்டு வா, நீ யார்கிட்ட கேட்கணுங்கிற அவர் இங்க கூட்டிட்டு வா, கேட்போம், அவருக்கு இருக்கான்னு பார்ப்போம், அவர் தரட்டு நானும் வாங்கிக்கிறேன், உனக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்க சொல்லு. அப்படி செய்யலாமா? அப்படி செஞ்சு தப்பாகுமா? அப்ப இது மனிதர்கள் மாதிரி தான் அங்க சம்பவங்கள் நடக்கிறது. உண்மையில பார்த்ததும் கிடையாது, எடுத்து காட்டுற விஷயம் தான் அது. இதையெல்லாம் எப்படி எல்லாம் எடுத்து காட்டினானோ, நாளை இன்னும் சொல்ல போனா எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறான். படைச்ச உடனே ஒரு உடன்படிக்கை எடுக்கிறான். யார்கிட்ட எடுக்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இல்ல, எல்லாரையும் வெளியேற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகிலிருந்து அவருடைய அத்தனை சந்ததிகளையும் வெளியேற்றி, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா அப்படின்னு நல்லா கேட்டானாம். ஆமா என்று நம்ம எல்லாரும் சொன்னோம் அப்படின்னு நல்லா குர்ஆன்ல சொல்றான். அட நம்ம வரவே இல்லை, எப்ப எடுத்துட்டான ஒரிஜினலையே இல்லாதாலே நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்கிறவனா இருக்கான அவன் தான். நம்ம பிறக்கவே இல்லை, ஆதம் மட்டும்தான் இருக்கிறாரு. ஆதம் மட்டும் இருக்கும்போது அவர் முதுகு தண்டுல தான் அந்த இந்த மரபங்கு தானே இருக்கும். அவர் வழியா தான் சங்கிலியா வந்துகிட்டு இருக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் அங்கதான் ஆதம் மட்டும் தான் இருந்திருக்கும். அதனால அவளையும் வெளியேற்றி வச்சு போட்டு, என்னப்பா ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான், கேட்டு மறுபடியும் உள்ள கொண்டு வச்சுட்டான். அது படைச்சவன் என்ன வேணாலும் செய்வான். ஒண்ணுமில்ல, மண்ணுல இருந்து அவரை படைச்சவருக்கு எல்லாம் பெரிய விஷயமா அவனுக்கு. அப்ப அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடமிருந்து சந்ததிகளை வெளியேற்றி நம்மள்ட்ட எல்லாம் பேசி உறுதிமொழி எடுத்தானே, நம்மள்ட்ட எடுத்தான், நம்மளா இருந்தோம். அவன் இல்லாம இருக்கும்போது நம்மள எடுப்பான். நம்ம பிறக்கவே இல்லை, நம்மளை உண்டாக்கி என்ன செய்வான், அவன் ஒரு கேள்விகளை கேட்டு மனதிக்கு அமைக்க வச்சுட்டான், உள்ளே ஆதம் மட்டும் வச்சுட்டான்.
அது இப்ப கொண்டாந்து நம்ம பிறந்துகிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் இப்ப இருந்தோமோ அவ்வளவு பேர் பிறந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய ராஜ்யத்துல உள்ளது கொண்டு உதாரணம் காட்டுறான்னு செய்யுது. அல்லாஹ் அவனுடைய ராஜ்யத்துல எதை வேண்டாம் என்னத்தை வேண்டாம் செய்வான். அவனுடைய ராஜ்யத்தில் உள்ளதை கொண்டு வந்துகிட்டு செத்து போன ஆளுகளுக்கு சக்தி இருக்குன்னா எப்படி அது பொருந்தும்? இது மாதிரியான ஒரு அர்த்தமற்ற வாதங்களை தான் வைத்து என்ன செய்யறாங்க, மக்களை குழப்புறாங்க. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக இன்னும் சில விவரங்கள் இருக்கு இன்ஷா அல்லாஹ்.